தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வளபெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். மலர் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கேள்வி பதில் ரொம்ப நாள் ஆச்சு. கேள்விகள் தான் கேட்கலாம், அப்படியே சொற்பொழிவாக கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் இங்கே உட்காந்து அந்த கேள்வி கேட்கறவங்க ஒற்றவை சிற்றவை எது உள்ளது? ஒற்றவை சிற்றவை எங்கு உள்ளது? ஒற்றவைங்கிறது இந்த தேகத்தையே சொல்லலாம், சிற்றவைங்கிறது துன்பவதி. ஒற்றவை அப்படின்னு சொல்லும்போது தேகத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, வடபெருமான் பொற்சபையில் சிற்றவையில் புகந்தருளிலே அப்படின்னு சொல்றாரு. இதுல இந்த பொற்சபை அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம சூரியன் சந்திரன் அப்படின்னு இடதுகன் வலதுகன் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது பூர்வ மத்தி அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த வேண்டியிருக்கும். அதனால இந்த சிற்சபை அப்படிங்கிறத பூர்வ மத்தியாக நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா பொற்சபையை வந்து இந்த தேகமாகவே ஏற்றுக்கொண்டோம். ஆன்மா ஆத்மா ரெண்டும் ஒன்றுங்களா? ரெண்டும் ஒன்று. ஆன்மானாலும் ஒன்று, ஆத்மானாலும் ஒன்று. ஆன்மானாலும் ஒன்று, ஆத்மானாலும் ஒன்று. உயிர், ஜீவன், ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். உயிர், ஜீவன், ஆன்மான்னு சொல்றது வழக்கம். சில வாக்கியங்கள்ல வந்து இதை வந்து தனியாக சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் வந்து ஒரு இடத்துல ஜீவனாகிய ஆன்மா அப்படிங்கிறார். அது வந்து வெளியே தேகம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. தேகம் இல்லாமல் இருக்கும் பொழுது அது ஆத்மா, ஆன்மா. அது இந்த தேகத்தை எடுத்தவுடன் இரண்டாக பிரிகின்றதுங்கிறார் வள்ளல். தேகம் எடுத்தவுடன் இரண்டாக பிரிகிறது. அதாவது இந்த ஆன்மா என்பது இரண்டாக காரணமாகவும் காரியமாகவும் பிரிகின்றது. அது காரணமாக இருக்கக்கூடியது, ஒரு காரியமாக இருக்கக்கூடியது. அதாவது அதை ஜீவன் சொல்றாங்க. காரணம் காரியம் அப்படின்னு அந்த ஆன்மாவை பிரித்து ஆளும் பொழுது அதை வந்து ஜீவன் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று சாமானிய ஜீவன், இன்னொன்று விசேஷ ஜீவன். இந்த சாமானிய ஜீவன்கிறது தான் ஆன்மா. ஆனா அது இந்த தேகத்திலே செயல்படும் பொழுது அதை காரணமாக சொல்லுகின்றார்கள். இந்த விசேஷ ஜீவன் என்பது காரியம், காரியப்படுகின்றது. உயிர் போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விசேஷ ஜீவனுடைய செயல்பாடு நின்றுவிடும். அதாவது அது இறந்துவிடும். விசேஷ ஜீவன் இறந்து விடும். ஆனால் சாமானிய ஜீவன் இறக்காது, அது அடுத்த தேகத்தை எடுக்கிறது. அப்ப அந்த சாமானிய ஜீவன் என்பதுதான் ஆன்மா. ஆனால் அதை சொல்லும் பொழுது சொல் வழக்கத்திலே அது செயல்பாடுகளோடு காரணமாக செயல்படும் பொழுது, அந்த விசேஷ ஜீவன் என்கின்ற அந்த ஜீவன் காரியப்படுவதற்கு இந்த காரணமாக அந்த ஆன்மாவாகிய இந்த சாமானிய ஜீவன் காரணமாக இருக்கிறது. அது இந்த தேகத்தை எடுத்தவுடன் இதை இரண்டாக பிரித்து ஆளுகின்றார் வள்ளல். அந்த ஆன்மா என்பது சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன் என்பது உயிர் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னா விசேஷ ஜீவன் போயிடுச்சு, இறந்து விடுகிறது அப்படிங்கிற அந்த உயிரை தான் விசேஷ ஜீவனை உயிராக சொல்லுகின்றார்கள், சாமானிய ஜீவனை ஆன்மாவாக சொல்லுகின்றார்கள்.
ஐயா ஒரு சின்ன விண்ணப்பம் ஐயா. எனக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்களோட மிகச்சிறந்த ஒரு மெய்சிலிக்க பக்தியோட அந்த அனுப்பாவை நினைப்பு படத்துக்கு வெளியே இது மாத்திரம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரையும் நம்ம வழி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது மரணமா பெருவாழ்வாழான்னு சொல்லிட்டு கவனத்தெல்லாம் படிக்கும் போது அவர் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. உங்க அளவுக்கு எனக்கு அவங்க தெளிவு இல்லாததுனால அவர்கிட்ட நான் தவறாகவும் சொல்லக்கூடாது, அதுக்கு மரணமா பெருவாழ் வாழலாம்னு சொல்றீங்கள, நீங்க வல்லலாருடைய வழி இருக்கிறவங்க மரணம் அடைஞ்சிட்டு தானே இருக்காங்க, நீங்க அதுக்கு என்ன மரணம் சொல்றீங்கன்னு கேட்டாரு. நான் என் வாயில மனசுல பட்டது அந்த நேரம், ஆன்மாவுக்கு மரணம் இல்லை, இந்த சரீரத்துக்கு அது ஆன்மா ஆகாது, சரீரம் வேற ஆன்மா வேற, அதனால அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி மரணமும் அடைய மாட்டாரு, மறுபிறப்பு இருக்காது அவருக்கு, அதுதான் சொல்றாங்கன்னு வல்லவாறு சொன்னாங்க. அது சரியா தவறான்னு தெரியல, அது கொஞ்சம் எனக்கு விளக்கம் சொல்லி கொடுங்க. அண்ணாமலை பெருமாள் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. வள்ளல் பெருமானுடைய அந்த கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய சன்மாரிகள் மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மைதான், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கவலையான விஷயம் தான். சன்மாரிகள் மரணம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அதை நம்ம சமூகத்திலும் கட்டணும். உண்மைதான், மரணம் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்ன காரணம்? வள்ளல் பெருமானுடைய கொள்கைகளை 100% இதுவரை ஒருவரும் கடைபிடிப்பதில்லை. 100% கடைபிடிக்கணும். ஆனா மரணங்களா பெருவாழ்வு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சொன்ன ஞானிகள்லாம் தோன்றியின் புகழோடு தோன்றுக அக்தியெல்லாம் தோன்றியும் தோன்றாக என்று அந்த புகழ் அவங்களோட தேகம் அழிஞ்சு போனாலும் புகழ் நிலைத்து நிற்கிறது, அதனால அவங்க மரணங்களா பெருவாழ்வு அழிஞ்சிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை. மரணங்களா பெருவாழ்வு என்பது இந்த தேகம் அழியாமல் இருப்பதுதான் மரணங்களா பெருவாழ்வு. தேகம் அழியாம யாருக்கு இருந்ததுன்னா வள்ளல் பெருமாளுக்கு மாத்திரம்தான் இருக்கு. மற்றவங்க எல்லாருக்குமே அந்த மரணங்கிற தேதி இருக்குது. யாரு? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்கின்ற இந்த 5 தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட அந்த மரணம் இருக்கிறது. நமக்கும் மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தை தவிர்க்கலாம் வள்ளலார் சொல்றார். இந்த மரணத்தை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற பொழுது பொத்திய மரத்தினி புழு குறவைதான் சித்தியல் சுத்த சன்மாக சேர்ந்தினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜெகத்தொழில்களே சொல்றார். மரணத்தை தவிர்க்கணும்னா சுத்த சன்மார்க்கத்தை நம்மளுடைய உடம்போட கலக்கணும். சுத்த சன்மார்க்கம் நம்மளோட உடம்போட கலந்து இருந்ததுன்னா மரணத்தை தவிர்க்கணும். சுத்த சன்மார்க்கம்னா என்ன? உடம்போட கலக்கிறதுனா எப்படி அது கலக்கிறது அப்படின்னா, நம்மளுடைய ஐயா சொல்றாங்க, இருக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் இறை சிந்தனையோடையே இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நாம இறை மயமாகவே மாறிடும். அதுதான் உடம்போட கலக்கிறது. அதாவது நம்மளுடைய நாடி, நரம்பு, ரத்தம், சுக்கிலம், சதை, எலும்பு எல்லாத்துலேயும் சன்மார்க்கம் கலந்துருக்கிறது. அப்படின்னா நமக்கு வேற நினைப்பே இருக்கக்கூடாது. நம்மளுடைய நினைப்பு முழுவதும் 24 மணி நேரமும் இறை சிந்தனையோடையே இருக்கும். அப்படி இருந்தாதான் மரணத்தை தவிர்க்கணும். இறை சிந்தனையோட இருந்தாதான் வேறு நாட்டம் போகாது, வேறு ஆசை ஏற்படாது. அப்ப வேற எதுலையும், அதாவது இறை அருளை மரணமலா பெருவோடு அடைய வேண்டும் என்றால் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை போகுமா. இப்ப நம்ம ஒரு பானகம் குடிச்சோம், அதுல நமக்கு பெருமை, இதுல கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் கலந்துருக்குது, 8 மூலிகை கலந்துருக்குது அப்படின்னு ஒரு பெருமை. ஆனால் இது கூட உலக போகம் தான். இது கூட உலக போகம் தான். அதுவும் இல்லாம வெறும் ஒரு சுற்று போட்டு அந்த தண்ணியை காய்ச்சி குடிச்சிருந்தோம் அப்படின்னா அது மரணத்தை தவிர்க்கும். இதெல்லாம் மரணத்தை தவிர்க்க. இது அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நல்ல பசியை உண்டு பண்ணும். அவ்வளவுதான். இது நம்ம இப்ப சாப்பிட்டது நல்ல பசியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அருமையான மூலிகை கண்டாயம். மரணத்தை தவிர்க்கணும் அப்படின்னா சுக்க சுண்ணாம்பு தடவி அந்த சுட்டு அதனுடைய தோலை எடுத்து அதை சூரணமாக்கி வச்சு அதை போட்டு 5 பங்கு தண்ணீர் 8 பங்கு தண்ணியை காய்ச்சி அதை எல்லாரும் ஒரு முழுங்க குடிச்சிருக்கோம்னா அது நம்மளுடைய மரணத்தை, கபத்தை நீக்கிறது தான் மரணத்தை நீக்குவது. அப்ப அந்த தண்ணியை குடிச்சோம்னா மரணத்தை நீக்குதுன்னு சொல்லணும். அப்ப பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு உண்டாக வேண்டும். மரணங்களா பெருவாழ்வு அடையணும்னா முதல்ல பிரபஞ்ச போகத்துல வெறுப்பு இருக்கணும். நான் நல்லா செட் அயன் பண்ணி போட்டுறப்ப சொற்பொழி இருக்குதுமா, நல்லா அயன் பண்ணி கொடுங்கன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப அந்த பிரபஞ்ச போகத்தில் நமக்கு வெறுப்பு வரல.
ஏதோ ஒரு சட்டை எடுத்தோமா போட்டோமா வேட்டி எடுத்து கட்டினோமா உடல் மறைக்கிறதுக்கு ஒரு ஆடை எடுத்து கட்டினோமா வந்தோமா ஐயாவுடைய கருத்தை பேசினோமா இல்ல உட்காந்து அயன் பண்ண சட்டையை நல்லா போட்டு வேட்டியை நல்லா கட்டி நல்லா இருக்கேனா அழகா இருக்கேனா நல்லா இருக்கேனா அப்போ அந்த பிரபஞ்ச போகத்தில் எப்பொழுது நமக்கு வெறுப்பு உண்டாகிறது வெறுப்பே வரும் பிரபஞ்ச போகத்தில் வெறுப்பு வரும் சாப்பாடு ராத்திரி கொடுத்தீங்கன்னா ஐயோ இந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகுமோ இந்த உடம்புக்கு இந்த சாப்பாடு என்னத்தை பண்ணும் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆகாரமா இது இல்ல மரணத்தை வரவழைக்கக்கூடிய ஆகாரமா அப்படின்னு வெறுப்பு வரும் அது வருதா நமக்கு நம்ம மரணமா பெருவாழ்வுங்கிறது ரொம்ப சுலபமானது ஆனால் மிகவும் கடுமையான அப்போ அது மரணமா பெருவாழ்வு எப்பொழுது சுகமானது சுலபமானதுன்னா வள்ளலார் சொல்லி இருக்கக்கூடிய அந்த 24 மணி நேரமும் என்ன பண்ணணும் வள்ளலார் சொல்லி இருக்கிறார் அதை பண்ணினோம்னா சுலபமானது அதை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியாது ஆனா நாம அதை கடைபிடிக்கிறதுக்கு நம்ம தயாராக உலகியல் சிறிதும் உளம்பிடியாவகைன்னு வள்ளலார் சொல்றார் உலகியல் சிறிதும் உளம்பிடியாவகை அப்ப உலகியல் அப்படின்னா இப்ப சொற்பொழிவு பண்றதும் கேட்கறதும் கூட உலகியல் தான் ஏன் அப்படின்னா நம்ம இது எதுக்காக நான் சொற்பொழிவு பண்றேன் வள்ளலார் பெருமானுடைய பெருமை 4 பேர் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா நீங்க வள்ளலார் பெருமானுடைய பற்றி ஒரு 4 வார்த்தை தெரிஞ்சுக்க மாட்டாங்க அப்ப இதை தெரிந்து கொண்டு இதன்படி நடந்தோம்னா இது உலகியல் இல்லை அருளியல் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேட்டை தாண்டி போன உடனே இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா இது உலகியலா போயிடும் ஒரு சினிமா பார்த்துட்டு வெளியில வந்தா என்ன பண்ணணும் அந்த பலன் ஆயிடும் இதெல்லாம் இல்லையா அப்போ இதை என்ன பலன் இப்ப எப்படி முழுமையா கிடைக்கும் கற்றவை கற்றபின் என்ன பண்ணும் நிற்காத அப்ப இதை நம்ம கடைபிடித்தோம்னாதான் இந்த சொற்பொழிவு கேட்டதனுடைய பலன் அப்பதான் நமக்கு கிடைக்கும் அப்ப கடைபிடிக்காம நம்ம நானும் கச்சேரிக்கு போனேன்னு போய்கிட்டே இருக்கிறோம் எல்லா காலமும் நானும் சொற்பொழிவு பண்றேன்னு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாரும் அப்ப கடைபிடிக்கும் ஆன்மா அப்படிங்கிறது ஆன்மாவுக்கு இறப்பு கிடையாது ஆன்மாவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது இறைவன் எப்படி அனாதியோ ஆன்மா அப்படி அனாதி ஆன்மாவை இறைவன் படைக்கவில்லை இந்த தேகத்தை தான் இறைவன் மாயையெல்லாம் படைக்கிறதுடைய தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை இறைவனாலும் உண்டு பண்ண முடியாது புதியதாக ஒரு ஆன்மா கூட உருவாகவில்லை இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் தேகத்தை மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டு இருக்கின்றன ஒரு புதிய ஆன்மா கூட இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுவது இல்லை புதுசா ஆன்மாவை இறைவனால கூட உருவாக்க முடியாது எல்லாம் ஆனவன் தானே அவனாலேயே கூட ஆன்மாவை உருவாக்க முடியாது அதனாலதான் ஆன்மாவுக்குள்ள இறைவன் இருக்கின்றான் அவ்வளவு தூய்மையானது அந்த ஆன்மா அவ்வளவு பரிசுத்தமானது அதனாலதான் ஆன்மாவுக்குள் இறைவன் இருக்கின்றான் ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொழியே பதியாகவும் இறைவன் உள்ளே இருந்து கொண்டிருக்கின்றான் மரணம் அப்படிங்கிறது தன்மாடிகளும் மரணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்ம அதெல்லாம் சபை கட்டலாம் கட்ட வேணாம் அதெல்லாம் இந்த தேகம் தான் போயிடுச்சு ஆன்மா இருக்குது ஆன்மா வள்ளலார் பெருமானோட கலந்துருச்சு கலக்காது தேகம் இல்லாமல் ஆன்மா செயல்படாது ஆன்மா தனித்து செயல்படாது வள்ளலார் ஒரு குறிப்பு கொடுத்துட்டார் ஆன்மா தனித்து செயல்படும் தேகம் இருந்தால் மட்டும்தான் ஆன்மா செயல்படும் அதனால தேகம் ஆன்மா செயல்படணும்னா தேகம் வேணும் அப்ப இறைநிலை நாம் அடையணும்னா தேகத்தோட மட்டும்தான் அடைய முடியும் செத்து போனதுக்காக ஆன்மாவை இறைவனோட கலந்துருச்சுன்னா கிடையாது நம்ம பெருமைக்கு போட்டுக்கலாம் இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு பெருமைக்கு போட்டுக்கலாம் இன்னொரு விண்ணப்பம் என்னுடைய மகன் சிங்கப்பூர்ல இருக்கிறார் அங்க போயிட்டு இந்த புக்கு தான் படிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு கோயிலுக்கு போனா அந்த இடத்துல ஒரு மொழியில் எனது திருவள்ளி மகன் பாருங்க நீங்க இன்னும் வரலாறு இருக்கீங்க ஆமாங்க எல்லாம் கவிச்சியில சாப்பிட மாட்டீங்களா அங்க மாட்டாங்க இருப்பாங்க ஆமா நாங்க சைவமா தான் கோயிலுக்கு சாப்பிடுறோம் முட்டை கூட சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டாங்க முட்டை கூட சாப்பிட மாட்டோம் முட்டையில என்ன உங்களுக்கு சைவம்னு சொல்றீங்க அது சைவத்தில் தானே வளர்த்துட்டாரு நான் ஒரு ஆர்குமெண்ட் அதுலயும் உயிர் இருக்குல்ல அப்படின்னு சொன்னா அவங்க ஏற்கவே இல்லை சார் ஒரு முழு கோழி தான் முட்டைக்குள்ளது அது முட்டைகள உயிர் இல்லை சார் அது அளவு பார்த்து இது பண்ணாதான் அதனுடைய 21 நாள் ஆனாதாங்க உயிர் வருது நீங்க சாதா முட்டையை சாப்பிடலாம் அது சைவம் தான் அப்படின்னாரு நான் அவருக்கு போட்டு வாதம் பண்ணல வாதம் பண்ணக்கூடாது அதுவும் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் அசைவம் தான் உயிர் எப்படி ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா உயிர் வராத முட்டையெல்லாம் இப்ப தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுதான் பேர் என்ன இருக்கு, பிராய்லரா
அதாவது இந்த முட்டை பை இவங்க தயாரிக்கிறது அப்படின்னா இல்லை, எல்லா முட்டைகளுடைய உயிர் இருக்குது. அவங்களுக்கு இந்த முட்டையில உயிர் இல்லை, இதுல உயிர் இருக்குன்னு அவங்களால நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்க முடியாது. ஐயா வந்து பிறவிகளே வந்து ஒன்று முட்டை, இன்னொன்று கருப்பை, இன்னொன்று வேர்வை அப்படின்னு இந்த மாதிரி பிறவிகளை பற்றி சொல்றாரு. அது மாதிரி இந்த முட்டை அப்படின்னா அது ஒரு முழு கோழி அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால முட்டை என்பதும் அசைவம் தான். ஏங்க வேர்கள் அசைவங்க. நீங்க எப்படி மண்ணோட புடுங்குறீங்களோ அதெல்லாம் அசைவம். கொத்தமல்லியை நீங்க புடுங்கி சாப்பிட்டா அசைவம், அது உயிர் கொலை. வேர்களை புடுங்கினா உயிர் கொலை. இதெல்லாம் நீங்க அந்த உயிரை மாய்க்கிறீங்க. இப்ப செடியை கட் பண்ணி சாப்பிட்றோம், விதையை எடுத்து காய் பறிச்சு சாப்பிட்றோம், அது உயிர் கொலை கிடையாது. நம்ம நகத்தை வெட்டுற மாதிரி, முடி வெட்டுற மாதிரி. வேரோட புடுங்கிட்டீங்க அப்படின்னா அது உயிர் கொலை. அதை சாப்பிடணும், வேரோட கொடுக்க முடியாது. அதனாலதான் நம்ம முளைக்கீரையை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். முளைக்கீரை புடிங்கதான் எடுத்துட்டு வருவாங்க. முந்தியெல்லாம் வந்து புதினா தான் அடுத்துதான் கொண்டு வருவாங்க. இப்ப எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொத்தமல்லியும் கொடுக்குறாங்க, புதினா எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தியெல்லாம் அரைக்கீரை மட்டும் அடுத்து எடுத்துட்டு வருவாங்க, முளைக்கீரை தான் புடிங்கிட்டு வருவாங்க. இப்ப அரைக்கீரையும் வேரோட தான் எடுத்துட்டு வராங்க. அதனால வேரோட கொடுங்க எதையுமே சாப்பிடுவாங்க. அருள் அமைதிய மகள் ஐவகை அமுதம், ஐவகை எழுவகை நவகை வளர்ந்து. அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். அதாவது அமுதத்துல வகைகள் இருக்கு. 19 வகை வரைக்கும் போகும் அமுதம். 5 வகை 7 வகை 19 வகை வரைக்கும் போகும். அப்பா உரை எழுதி இருக்கிறாரு. அகவல் உரைகளும் விளக்கம் கேட்காதீங்க, அகவல் உரை எடுத்து படிச்சு பாருங்க. 19 வகை இருக்கு அமுதம். அண்ணாக்கு உண்ணாக்கு நிறைய இருக்கு. அவனை ஒரு விடை வழி அவன் வந்துடுறான். பசி எடுத்தா நாம் தான் சாப்பிடணும். எனக்கு அம்மா அப்பா அவங்க இதில் நான் வளர்ந்துருக்கேன். அவங்க அதுக்கு மேலே அருட்பெருஞ்சோதி ஆட்டோ இருக்கார். அவர் ஒரு விடை வழி அவர் வந்தார். இப்போ எனக்கு ஆசை, பாசம், நேசம் இதெல்லாம் தேவையா கேட்குறீங்களா? மறுநாள் தொழில் அடையணும்னா இதெல்லாம் கட் பண்ணணும். அது அடைய வேணாம்னா இதெல்லாம் வச்சுக்க வேண்டியதுதான். நானும் இது நல்லபடியா இருந்து சேர்த்து போறப்பா அப்படின்னா சாதாரண வாழ்க்கை வாழலாம். இல்லை நான் எதையாவது சாதிக்க வேண்டும், சுத்த தேகமாவது அடைய வேண்டும் அப்படின்னா ஆசையை முதல்ல அழிக்கணும். ஆசை, பாசம், நேசம், உறவு, புகுந்தரனும் உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உடைமைகளும் உற்ற துணை அன்றே. புகுந்தரனும் என்னெல்லாம் நீங்க பண்ணி சேர்த்து வச்சிருக்கீங்களோ, நீங்க பெற்றதும் சரி, நீங்க உங்களுக்கு நீங்க யாருக்கு பிறந்தீங்களோ அவங்களும் சரி, யாராலையும் அவங்களை காப்பாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களால எந்த பயனும் கிடையாது, எல்லாரையும் ஒதுக்குவீங்க. நீங்க மரணமில்லா பெருவாழ்வு அடையணும்னா யாரும் தேவை, எந்த விதமான ஆசா பாசங்களுக்கு அடிமையாக கூடாது. அப்ப நம்ம வந்து இப்ப நான் வந்து ஒரு செடி வளர்க்குறேன், நான் வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறேன்னா அதுக்கு சோறு போட வேண்டியது என்னோட கடமை. அந்த மாதிரி இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய மனைவியை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டியது உங்களோட கடமை. காப்பாற்ற வேண்டியது அப்படின்னா அதுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்குது. என்ன கால நிர்ணயம்? அந்த குழந்தைய படிக்க வச்சுட்டீங்களா? அந்த குழந்தைய படிக்க வைக்கிற வரைக்கும், ஏன்னா அவங்களால முடியாது, அவங்க சம்பாதிச்சா படிக்க முடியும். அப்போ நாம தான் அவங்கள சம்பாதிச்சு படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிற வரைக்கும் உங்களுடைய கடமை. படிக்க வச்சாச்சா உத்தியோகத்துக்கு போயிட்டானா முடிஞ்சு போச்சு, உங்க கடமை முடிஞ்சு போச்சு. நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது கூட உங்க கடமை கிடையாது. அவன் காலில் அவனை நிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டீங்களா, அவன் காலில் அவன் நிக்கிறானா, அதோட அவங்க கடமை முடிஞ்சுது. அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா, பண்ணி வைங்க. அப்படியே பூச்சிக்கிட்டே போகக்கூடாது, கால் பூச்சிக்கிட்டு. கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, அப்புறம் வேற பசங்களை பார்த்துக்கணும், தொடர்ந்து வந்து வாழ முடியாது. இப்ப கடமை இருக்குது, எது வரைக்கும் கடமை இருக்குது? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா முடிஞ்சு போச்சு, எந்த கடமையும் கிடையாது. உங்களுடைய கத்தவங்களை காப்பாற்றுற வரைக்கும் ஒரு கடமை இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கடமையும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மனைவியை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதை தூக்கி போட்டு போக முடியாது. அதை தூக்கி போட்டு நான் சன்மார்க்கி ஆகணும்னீங்கன்னா எவ்வளவு குட்டிக்காரன் நடிச்சாலும் ஆக முடியாது. அவங்களை செட்டில் பண்ணி வச்சுட்டு அவங்களோட சம்மதத்தோட நீங்க வெளியே போங்க, சன்மார்க்கத்தில் இருங்க, ஒரு தவறு கிடையாது.
அவங்களுடைய சம்மதத்தோட நீங்க இருக்கணும். அவங்க வந்து இல்ல போகாத என் கூட தான் நீ இருக்கணும் அப்படின்னா இருங்க. ஆனா இருந்து சன்மார்க்க கொள்கைகளை அவங்க கடைபிடிக்கிறதுக்கு தடையா இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. சன்மார்க்க கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கு அவங்க தடையா இருக்கக்கூடாது. அவங்க கூட நீங்க இருக்கிறது நீங்க ஒத்துட்டீங்கல்ல, அப்ப நீங்க இந்த கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது கூறாமல் சன்னியாசம் சொல்லிதான் வச்சிருக்காங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய கொள்கையை கடைபிடிக்கிறதுக்கு அவங்க ஒத்தாசையா இருக்கணும். இன்னொருத்தர் சொல்லிக்கிறாரு இல்லையா? இப்போ கூறாமல் சன்னியாசம் போட, அதாவது கூட இருக்கிறவங்க ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட சொல்லிக்காம ஒழிக்காம சன்னியாசம் போயிருந்தாங்க. கூறாமல் சன்னியாசம் ஐயா அவை பக்கத்து சொல்லியிருக்கிறார். சரியா வரலன்னா ஒத்துப்போ. ஆனா நம்மளுடைய கடமையை நாம் செய்யணும். நமக்கு அவங்க குறுக்க வரக்கூடாது. அதுலயும் அவங்க ஒத்துருக்கணும் இல்லையா? ஐயா சொல்றாருல, பெண்களுக்கு யோகம் ஞானம் கற்றுக் கொடுங்கள் உரிய காலத்தில். அது உரிய காலத்தில் போட்டார். அது துரிய காலத்தில் ஒத்து இருப்பார்கள். துரியம்னா என்ன? நம்ம இறைநிலையை நோக்கி போகக்கூடியது துரியம். துரியம்ன்ற அந்த அனுபவ நிலைக்கு போகும்போது அவங்க ஒத்து இருப்பார்கள். எனக்கு வந்து இதுதான் கொள்கை, நான் கடவுள் நிலையிலிருந்து அமையமாகணும் அப்படின்னு நான் காலையில 4 மணிக்கு எழுந்து வளர்பொருள் சொல்லி இருக்கக்கூடிய அத்துறை கொள்கைகளையும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கும்போது, இல்ல நீ வந்து முட்டை சாப்பிடு, இல்ல நான் வச்சுக்க உனக்கு கூர்மா சப்பாத்தி கூர்மா வச்சுக்க, அதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அதை தூக்கி விட்டு தேவை. அவங்க எப்போ ஒத்து இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த யோகா ஞானத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு நாம் அந்த அனுபவத்துக்கு போகும்போது அவங்க நமக்கு துணையாக முற்றி இருப்பார்கள். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம அவங்க போக்கிலே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மளுக்கு அவங்க தடையாக வருவார்கள். அதனால காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த கடமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லையை விட்டு போயிடும். அதை வந்து ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கணும். வேற கல்யாணம் ஒன்றும் பேசி கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லாத உதவி பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லுங்க. ஆனால் அது உங்க வேலை கிடையாது, இந்த குழந்தைய பெற்றவங்களோட வேலை. அதை பிடிச்சிட்டு அப்படியே நிறைய அப்படிதான் சிக்கிக்கிறாங்க. சன்னா நிகழ்ச்சி வரணும்னா பேத்திக்கு ஸ்கூல்ல இருந்து பேத்தி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு கூட்டிட்டு வரணும். அது அந்த பேத்தி பெற்றவங்களோட வேலை. அதே நீங்க எடுத்துக்கிறீங்க. ஏதோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒத்தாசம் பண்ணுங்க, அதெல்லாம் வேணாம்னு சொல்லல. ஏன்னா ஜீவகாரம் கருணை அடிப்படையில நம்ம நிறைய செய்யலாம், ஆனா அதெல்லாம் கடமை கிடையாது. இல்ல, பிறவாநிலை வேறு, இரவாநிலை வேறு. பிறவாநிலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிறவாநிலைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்ப பிறவாத நிலை வரும்? இறவாமல் இருந்தாலும் பிறக்காம இருப்பாங்க. இறந்தவர்கள் அனைவரும், இறந்த உயிர்கள் அனைத்தும் பிறந்தே தீர வேண்டும். இதுதான் நீதி. இதுதான் தப்பு. எல்லாரும் தப்பாதான். வடவர்மன் மாத்திரம் தான் இரவாத நிலையை கேட்டார். இறந்துதானே போனாரு, இறந்துட்டாரு. ஏன் அவங்க இரவாத நிலை கேட்கல, அவங்க பிறவாத நிலை கேட்டுட்டே இருந்தாங்க, அதனால இறந்து போயிட்டாங்க. இறந்தா பிறந்துதான். எல்லா ஞானிகள் எல்லா மகான்கள் யாரையும் வந்து நம்ம கரெக்ட், அதுதான் தவறான பாதை. அதனால்தான் எல்லாரும் இறந்து போனதுக்கு காரணம் அது செத்து போயிட்டாங்க. அவங்க உடம்பு எடுத்து போய் மண்ணில் போதைக்கிறீங்க, அப்புறம் அப்படி இறக்கல எப்படி சொல்றீங்க? தேகம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த ஆன்மா இன்னொரு தேகம் எடுத்து தீர வேண்டும். ஆன்மா தேகம் இல்லாமல் இருக்காது. ஆன்மா இன்னொரு தேகம் எடுக்கும். அதுக்கு ஒரு காலம் இருக்கு, கர்ப்ப காலம் ஐயா சொல்றார். எந்த கர்ப்பத்தில் அந்த உயிர் பிரிகின்றதோ, ஆன்மா பிரிகின்றதோ, அந்த கர்ப்ப காலம் வரை மண்ணில் மறைந்திருந்து இன்னொரு தேகத்தை எடுக்கும். இதெல்லாம் முடிந்த முடிவாக ஐயா சொல்றார். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. அவங்க எல்லாருமே பிறவாத நிலையை தான் கேட்டாங்க, தவறு. அவங்க எல்லாரும் தேகத்தை பாதுகாக்கவே இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படியா இருந்தாரு? என்ன உடுத்தி இருந்தாரு? என்ன உடனே உடுத்தி இருந்தாரு?
அவர் முழுசுமா உடம்ப மறைச்சிருந்தாரா? ஐயா சொல்றாரு சத்து காய்ந்து போகுன்றார். உடம்ப நீங்க அப்படியே சட்டை போடாம மறைக்காம பார்த்தீங்கன்னா சத்து காய்ந்து விடுங்க. சத்து காய்ஞ்சு போச்சுன்னா எப்படி? மரணம் தான். அவங்க எல்லாம் உடம்ப காப்பாற்றிக்கிறது. அவங்க உடம்ப வேறையா யோசிச்சாங்க, ஆன்மா வேறு உடம்பு வேறு யோசிச்சாங்க. இந்த உடம்ப வந்து நம்ம எதுவுமே அந்த உடம்பு மதிக்க கூடாதுன்னு ஆன்மா தான் முக்கியம், இந்த உடம்பு மதிக்க கூடாதுன்னு இல்ல. வள்ளல் பெருமான் தேகத்தை பொன்போல காக்க வேண்டும். உடம்ப மதிப்பு கொடுத்தார், மரியாதை கொடுத்தார். இந்த உடம்பு இருந்தாதான் ஆன்மா உள்ள இருக்கும். சீலிங் இல்லைன்னா நீங்க எவ்வளவு நாளைக்கு உட்கார்ந்து இருப்பீங்க? அப்ப சீலிங் வேணுமா வேணாமா? அப்ப நாம இங்க உட்காரணும்னா இங்க ஒரு அமைப்பு இருக்கணும். அமைப்பு இல்லைன்னா எவ்வளவு நேரம் மழை பெஞ்சா எந்திரிச்சு ஓட வேண்டியதுதான், வெயில் அடிச்சா எந்திரிச்சு ஓட வேண்டியது. அப்போ இந்த ஆன்மா இருக்கணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அது ஆகார கூலி கொடுத்து கட்டி கொண்ட ஒரு வீடுங்கிறார். ஆகாரம்னா வாடகை. இந்த தேகம் என்பது ஒரு வீடு, ஆன்மா என்பது அதுக்குள்ள கொடுத்தோம்னா இருக்கணும். நம்ம தான் அந்த ஆன்மா. ஆன்மா ஆகாரங்கிற வாடகையை கொடுத்து இந்த வீட்டிலே குடித்தனம் செய்து கொண்டு இருக்கிறது. அப்ப வீடு சரியா இல்லை அப்படின்னா இந்த ஆன்மா வேற வீட்டுக்கு குடித்தனத்துக்கு போகும். அதனால பிறவாத நிலை இரவாத நிலை அப்படின்னா, பிறவாமை வேண்டும் அப்படின்னா இரவாமை இருந்தால் மட்டும்தான் பிறவாமை சாத்தியம். செத்து போலன்னா பிறக்க மாட்டான். செத்து போன அத்தனை உயிர்களும் மீண்டும் பிறந்துதான் தீர வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எஸ்கேப்பே ஆக முடியாது. இறந்து போயிட்டாங்க, அவங்க உடம்பு உயிர் உடம்பு விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அந்த உயிர் இன்னொரு தேகம் எடுத்தே தீரும். மறுபடியும் இந்த பூமியில பிறந்து மறுபடியும் ஞானிகளா மறந்து மறுபடியும் வளரும். தெரியல இதுல யாராவது ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கலாம். இந்த வினை பயன் இன்னும் அந்த நிலைக்கு போகாம இருக்கலாம். அது ஒரு நேரம் வரும் பொழுது அவருக்கு அது மொத்தமே கைவிடும். இந்திரியங்களின் மூலம் அறிவை பெற முடியும். இந்திரியங்களை அடக்கினால் ஞானத்தை வாய்க்கிறது. இந்திரியங்களின் மூலம் புலன்களின் மூலம் அறிவை பெற முடியும். புலன்களை அடக்கினால் ஞானத்தை பெற முடியும். சரிங்களா? இந்திரியங்களின் மூலம் இந்திரியங்களின் மூலம் அதாவது புலன்களின் மூலம் அறிவை பெற முடியும். புலன்களை அடக்கினால் ஞானத்தை பெற முடியும். இது சரியான அது புலன்களை அடக்கினால் ஞானத்தை பார்க்கணுங்கிறது ஓகே. ஆனா இந்திரியங்களின் மூலமா அறிவை பெற முடியும்னா என்ன அறிவை பெற முடியும்? இது எல்லாமே அறிவு தான். இப்ப கண்ணால பார்க்கிறோம், அது ஒரு அறிவு இல்லைங்களா? அப்ப இந்திரியங்கள் மூலமா அறிவை பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இந்த இந்திரியங்கள் மூலமா பெறக்கூடியது எல்லாமே பொய்யான அறிவு. கண்டதெல்லாம் மகிழ்ச்சியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, உண்டதெல்லாம் மலனே, கொண்டதெல்லாம் பொறையே என்று ஐயா சொல்றாங்க. அப்போ இந்த கண்ணால நீங்க புறத்துல எதை பார்த்தாலும் அது பொய் தான், உண்மையே கிடையாது. இந்த கண்ணால நீங்க அகத்துல பார்க்கணும். அகத்துல பார்க்கறது தான் உண்மை, புறத்துல பார்க்கறது தான் பொய். அப்ப இந்த அறிவு, இப்ப இந்த அறிவு இந்த செவத்தை தாண்டி தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த புலன் அறிவு அறிவா இல்ல. அப்ப இந்த செவத்தை தாண்டி இந்த கண்ணுக்கு தெரியணும். ஐயா என்ன சொல்றாங்க? அண்டாண்டங்களுக்கு அப்பால் என் அறிவு சொல்லிட்டு இருந்த இடத்திலிருந்து எதையும் பார்க்க முடியும், இருந்த இடத்திலிருந்து எதையும் கேட்க முடியும், இருந்த இடத்திலிருந்து எதையும் கொடுத்து எடுக்க முடியும் அப்படிங்கிறதுல வள்ளல். அது எப்படி சாத்தியமாகுது? அப்ப இந்த கண்ணு நுட்ப அறிவாக மாற வேண்டும். நுட்ப அறிவா மாறும். இந்த புலனால அறிவு பெறலாம். எப்பொழுது அப்படின்னா அந்த புலன்கள் நுட்பமாக மாற வேண்டும். நுட்ப அறிவா மாறுச்சுன்னா இந்த செவுரு எனக்கு தடையா இருக்காது. செவுருக்கு அந்த மாதிரி இருக்கிறது என் கண்ணுக்கு தெரியும். காது எனக்கு தடையா இருக்காது, எங்க பேசினாலும் என் காதுல கேட்கும். ஆனா இப்ப அப்படி இல்லை, கொஞ்சம் தூரம் தான், அதுக்கு மேல இல்லை. இப்ப நான் பேசுறது மைக் எல்லாமே இங்க இருக்கிற முடிஞ்சான்னு கேட்கும். அப்ப நம்ம காதுக்கு அந்த அளவு அறிவு இருக்குது. அதை தாண்டி போனா இல்லை. அப்ப அதை நுட்பமாக மாத்தினீங்கன்னா எங்க இருந்தாலும் நம்ம பேசுறது. வீட்டுல உட்காந்துட்டு பாபு அங்க சொற்பொழிவு பண்றாரா, என்ன பண்றாரு, என்ன சொற்பொழிவு நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு காது வள்ளல் கடலூர்ல அவர் கூட இருக்கும்போது அங்க வந்து சிதம்பரத்துல ஆரோக்கியம் இருக்காங்க. வள்ளலார் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. வள்ளலார் கூட கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆரோக்கிய தரிசனத்துக்கு போயிட்டாங்க.
கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசை, நம்ம வந்து சிதம்பரம் ஆனந்தருக்கு போக முடியலையே, வெள்ளக்கார கூடவே உட்காந்துருக்குமே, இவர் அதை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு கவலைப்படுறாங்க. வெள்ளக்கார ஆனந்தம் ஆரம்பிக்கும் போது வெள்ளாடு அந்த தர்மசாலை செவத்துல ஒரு வேஷ்டியத்தை கட்ட சொன்னார். வேட்டியை கட்டுங்கானோம் அப்படின்னா ஆரம்ப தரிசனம் தர்மசாலையில் உட்கார்ந்த இடத்துல எல்லாருக்கும் லைவா வெள்ளாடு காமிச்சார். எந்த விதமான விஞ்ஞான கருவிகளும் கிடையாது. மக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்க போகல. இவரை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இவர் ஏதாவது பண்ணுவாருன்னு. ஆரோக்கிய தரிசனத்தை வடலூர் தர்மசாலையை காட்டியிருக்கிறார். அப்போ அவரோட அறிவு எப்படிப்பட்ட அறிவு இல்லையா? எந்த விதமான கருவியும் கிடையாது. ஒரு வேட்டியை கட்டுறாரு, அங்க ஆரோக்கிய தரிசனம் சிதம்பரத்தில் நடக்கிறது, வடலூர்ல தர்மசாலையில பார்க்கிறோம். அப்ப அந்த அறிவு எப்படி மாறுது? அப்ப புலன்கள் இப்பெல்லாம் புலன்கள் நம்ம அறிவோட தான் இருக்கு, அறிவுதான். ஆனால் அந்த அறிவு நுட்ப அறிவாக மாற வேண்டும். அப்படி மாறிச்சுனாதான் உண்மையான அறிவு, இல்லாட்டி அந்த அறிவு தான் வழிமுறை. புலன்களை அடக்கினீங்கன்னா ஞானம் வரும் கண்டிப்பா. புலன் அடக்கம் தான் ஞானத்தின் முதல் படி. புலன் அடக்கலைன்னா ஞானமே கிடைக்காது. புலன்களை அடக்க வேண்டும். ஒரு ரிஷி வந்து ஒரு கதை ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வந்து அழகான பொண்ணு விடும் போது அவர் வந்து அழகாக நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடாது, மனசு இதெல்லாம் சஞ்சலப்படக்கூடாது அப்படின்னு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்த நாள் கண்ணை மூடிட்டு உட்கார்றாரு. அந்த பொண்ணோட கொலுசு சத்தம் கேட்கலாம். கொலுசு சத்தம் கேட்ட உடனே அந்த பொண்ணு வந்துருச்சு. அப்போ மறுபடியும் வருத்தப்படுறாரு, என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம காதையை நம்ம அடக்கணும். கண்ணை மூடிட்டோம், அடக்கிட்டோம், பொண்ணு வந்தது தெரியல. ஆனா காதுல கொலுசு சத்தம் கேட்டுடுச்சு. காது அந்த பொருளையும் அடக்கணும். அடுத்த நாள் காதையும் அடக்கிட்டு உட்கார்ற. அப்படியே நேரம் ஆச்சு, மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. அந்த பொண்ணு வந்துருச்சு, மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஏன்னா இந்த மாதிரி ஆகிப்போச்சு நமக்கு. அடுத்த நாள் சரி எல்லா புலன்களையும் அடைக்கலாம் அப்படின்னு அடக்கிட்டு உட்கார்றாரு. அந்த நேரம் வந்தோன்னு மனசு சொல்லுது, அந்த பொண்ணு வர நேரம் வந்துருச்சு. அப்போ மனசு அடைக்குது. இப்போ இதெல்லாம் அடக்கினாதான் ஞானம் வரும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியில தந்திரத்துல அந்த உலகியல தான் அந்த நாட்டம் இருந்துச்சு. அறிந்தோரை ஏற்றிடுவோம் மணிமன்றம் எது அறிவியலும். நமக்கும் அந்த மனசாட்சி இடத்துல இருக்கிறது ஒரு இடம் இருக்கு தெரியல. தெரிஞ்சவங்களையும் நம்ம போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா நம்மளோட ஆணவம் இருக்கு. அவன் என்ன சொல்றது, நம்ம என்ன கேட்கணும். நம்மளே ஒரு இடத்துல உட்காந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். மாதிரி எல்லா புலன்கள் அடையாளே ஞானம் வந்துருச்சு சொல்ல முடியாது. ஆனா புலனடக்கம் ஞானத்தின் முதல் படி. புலன் அடக்கம், அதுக்கு அடுத்தது இந்திரியங்கள் அடங்கிடுச்சு, புலன்கள் அடங்கிடுச்சு. அடுத்தது கரணம் அடங்கும். காரணம் தான் மனம் புத்தி சித்தமாங்க. அதனால அவருக்கு அந்த நேரம் வந்தோன்னா மனசுல தோணுது, இந்த பொண்ணு வர நேரம் வந்துருச்சு. அப்போ மனசு அடங்கலை. அப்போ மனசு அடங்கும். காரணங்களும் இந்திரியம் தனுகரணாதிகள் தாம் கடந்தறியும் ஒரு அனுபவமாகி அருட்பெரும் ஜோதி. இறைவனை எப்ப அடைய முடியும், எப்ப தெரிஞ்சு கொள்ள முடியும்னா தனு கரணாதிகள், இந்த இந்திரியங்களும் கரணங்களும் எப்போ அடங்குதோ அப்பொழுதுதான் ஆண்டவனை உணர முடியும். முதல்ல ஆண்டவனை கூட இல்லை, அப்பொழுதுதான் ஆன்மாவையே உணர முடியும். அது வரைக்கும் நமக்கு ஆன்மானா என்னன்னே தெரியாது. நம்மளுடைய ஆன்மாவை நாம் தெரியாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆன்மாவை தெரிஞ்சிட்டோம்னா அடையும், எல்லாம் அடையும். ஆன்மாவை தெரியல, அதனால்தான் அடைய மாட்டேங்குது. ஆன்மா தெரிஞ்சதுனாலே அடையணும், எல்லாம் அடையும். ஒரு இடத்துல போய் உட்காந்து ஆன்மா தெரிஞ்சிச்சுன்னா அப்புறமா ஆட்டம்லாம் இருக்காது. ஒரு இடத்துல போய் அமைதியா உட்காந்துடும். நம்ம ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டா பாதி கடல் தாண்டின மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது ஈஸி. ஆன்மாவை தெரிய விட்டாமல் ஆன்மா அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கிற அனந்த திரைகளில் அப்படின்னு இந்த திரைகள் எல்லாம் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவனை இல்லை, ஆண்டவனை மறைக்க முடியும். எதனாலையாவது ஆண்டவனை மறைக்கல, எல்லாம் ஆன்மாவை மறைச்சிட்டு இருக்கு. நாம அந்த திரைகளை ஆன்மாவை கும்பிடுறோம். இது ஆன்ம பிரகாசம். அந்த பிரகாசத்துக்குள் இருக்கும் பிரகாசம் கடவுள் பிரகாசம். அப்ப ஆன்மா அறிவை விளக்கமின்றி மூடி இருக்கிற அனந்த திரைகள். அதனால ஒவ்வொரு திரையும் நம்மளுடைய ஆன்ம அறிவை முடியும். ஆன்மாவினாலும் சரி, ஆன்ம அறிவினாலும் சரி, அது ஒன்னொன்னா காட்டணும். காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாச்சரியம், கொலை, இந்த ஏழு நம்மளை மறைச்சிக்கிட்டு அதை தாண்டோம். அதனால இரவாமை வேண்டும் அப்படின்னு வேண்டதுல
அர்த்தமே இல்லை. இரவாமை வேண்டும்னு தான் வேண்டுதல். பிறவாமை வேண்டும் வேண்டாம் பிரயோஜனமே கிடையாது. செத்தா பிறந்துதான் ஆகும். வழியே அகம் அப்படிங்கிறது நீங்க ஏகம் அநேகம் அப்படிங்கிற மாதிரி. அகம் என்பது ஆன்மா, சரிங்களா? அது உலகம். அனகம் அப்படிங்கிறது அப்படியே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய. இறைவன் அப்படின்னா நம்ம ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்லுவோம். அவன் ஏகனாகவும் இருப்பான், அநேகனாகவும் இருப்பான். அனகம் அப்படிங்கிறது அது அப்படியே எவ்வளவுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. அகம் வேற, அனகம் ஆதாயத்தை சொல்லலாம். பறந்து விரிந்து கிடக்கும். ஜீவகாரண்யம் என்ன? இது வந்து வைகாசி மாசம் ஜீவகாரண்யம் வல்லபெருமான் ஜீவகாரண்ய நூலை எழுதி நமக்கு அர்ப்பணித்த ஒரு அற்புதமான மாதம், பிரம்மச்சாலை துவங்கிய மாதம். ஜீவகாரண்யம் இரக்க சிந்தனை. சொல்ல ஜீவகாரண்யம் என்பது இரக்க சிந்தனை. இரக்க சிந்தனை, சிந்தனை தான். சிந்தனை, சொல், செயல். சிந்தனை இல்லாம சொல் இல்லை, சொல் இல்லாம செயல். மேல செயல்பாடு போகுது அப்படிங்கிறது சொல் போடுது. இந்த இடத்துல இறக்க சிந்தனை இருக்குதா அப்படின்னா சில பேருக்கு இருக்காது. ஒரே எல்லாரையும் நம்ம மறக்கிறது. சில பேருக்கு இறக்க சிந்தனையோட சொல் போடுவாங்க. சில பேர் வந்து நான் வந்து சன்னாகி அப்படின்னு காட்டிக் கொள்வதற்காக சொல் போடுற ரொம்ப நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் வந்து அந்த ஜீவகாரண்யத்துக்கு உள்ளே வரமாட்டாங்க. அவங்க சோறு போடுறதுல வருவாங்க. ஜீவகாரண்யம்னு வளர்ப்பான் வந்து இறக்க சிந்தனை. மண்ணாங்கட்டி உடம்பு வச்சுன்னா மயக்கம் போடுவாங்க. ஏன்னா அந்த மண்ணாங்கட்டி அந்த பக்குவத்தை அடைவதற்கு எவ்வளவு காலம் பாடுபட்டதோ, அந்த பக்குவத்தை ஒரு நொடியில சிதைச்சிட்டோமே அப்படிங்கிறத பார்த்து மயக்கம் போடு விழுந்ததை வளர்ப்பான் ஜீவகாரண்யத்துக்கு உதாரணம். அப்ப அந்த இறக்க சிந்தனை, கருணை உள்ளம், இறக்கமுறையில் என் உயிரும் ஊரும் அப்படின்னு பாடுறாரு. இறக்கம் வச்சுன்னா நான் செத்தேன் அப்படின்னு. இறக்கம் தான் நான் தான் இறக்கம். அதனால கருணையே வழிபாடுவர் அப்படின்னு சொல்றோம். இரக்க சிந்தனை ஜீவகாரண்யம் என்றால் இரக்க சிந்தனை. ஏன்னா நம்மகிட்ட இப்ப எந்த காசே இல்லைப்பா, எப்படி நான் ஜீவகாரண்யம் பண்ணுவேன்? அப்ப எனக்கு ஜீவகாரண்யமே இல்லைன்னு ஆயிடுமா? அந்த இரக்க சிந்தனையோட பிரார்த்தனை பண்ணணும். இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஏதோ யாரோ ஒரு உயிர் கஷ்டப்படுறது பார்த்துட்டோம் அப்படின்னு நம்மளால உதவ முடிஞ்சா உதவலாம். நம்மளால உதவ முடியாத பிறரை கொண்டு உதவி பண்ணலாம். இல்ல அதுக்கும் வழி இல்லை அப்படின்னா பிரார்த்தனை. எல்லாமே ஜீவகாரண்யத்தில் அந்த பிரார்த்தனை என்பது உயர்ந்த ஜீவகாரண்யம் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து அவருடைய குறையை நிரந்தரமாக தீர்க்கக்கூடியது. இந்த பிரார்த்தனை நம்ம ஒருத்தருக்கு சாப்பாடு போடணும்னா கூட அது அவங்களுடைய குறையை நிரந்தரமா தீர்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லா நேரமும் எக்காலமும் அவங்களுக்கு இந்த குறை இல்லாத ஆகாரம் சேர வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த பிரார்த்தனை அதிக பலனை தரும். மிக உயர்ந்த ஜீவகாரண்யம்னா பிரார்த்தனை. அதனால ஐயா வந்து ஒருத்தருக்காக பண்றது பிரார்த்தனை இல்லை, எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ண. அதில் உன்னுடைய பிரார்த்தனை அடங்கி விடுறது. அதனால்தான் மற்ற உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழ்க்கைன்னு சொல்லலையே. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கைன்னா நம்ம உயிரை அடங்கிட்டா இல்லையா? இப்ப நம்ம உயிரை அடங்கிச்சு, நமக்காக தனியா பிரார்த்தனையே பண்ண வேண்டாம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க்கைன்னா நானும் நல்லா இருக்கணும்னு அதுவே அடங்கி. அதுவரை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் எல்லா உயிரையும் கூட்டு வாழணும் பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அப்புறம் எந்த வழியும் இருக்கு. அப்ப எல்லாரும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்றது உண்மையான பிரார்த்தனையாக இருக்கு. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். நம்ம கண்ணால பார்க்கறது, கண்ணால பார்க்காதது, காதால கேட்கறது, காதால கேட்காதது, அறிவால் அறியறது, அறிவால் அறியாதது, அப்படி எல்லா உயிர்கள் படக்கூடிய அந்த இன்னல்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை தான் பொது பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னா அது அப்படியே பறந்து விரிந்து இருக்கக்கூடிய எல்லா அண்டங்களையும் இருக்கக்கூடிய உயிர்கள். இங்க மட்டும் எந்தெந்த அண்டங்கள்ல என்னென்ன உயிர்கள் இருக்கின்றனோ அத்தனை உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு நம்மளுடைய பிரார்த்தனை. அப்போ நம்ம சுத்தி இருக்கிறவங்க நாம எல்லாருமே நல்லா இருக்கும். அழைப்பாவை படிக்கணுமா? படிக்கணுமா?
படிக்கணுமான்னு கேட்குறீங்க, கண்டிப்பாக படிக்கணும். இதுதான் பிறந்திருக்கிறோம், இதுதான் பிறந்து. அருட்பாவை படிக்கலைன்னா ஒன்றும் கிடையாது. பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் பரிந்தூள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் திட்டிக்கும் இணைத்த சொல்லி கரும்புதான் நம்மளுடைய அர்த்தம். எனக்கு உடம்புல முடியல அப்படின்னு அருள்பா 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 எல்லாம் அருள்பா படிச்சுதான் ஆகணும் ஐயா. அதை படிக்காமலாம் வாழ்க்கையே கிடையாது. அதை படிக்கணும். அதில் இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்ற பேச்சே கிடையாது. முதல் எழுத்துல இருந்து கடைசி எழுத்து வரைக்கும் 6 திருமுறைகள் உரைநடை மொத்தமே நமக்கு அமிர்தம். அமுதம், அது அப்படிப்பட்ட ஒரு அமுதம் அருட்பா. அதனால அருட்பாவை படித்தே தீரணும். அது இந்த பாட்டு அந்த பாட்டு எந்த பாட்டா இருந்தாலும் அருட்பாவை படிக்கணும். ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி வந்துச்சு? அருட்பா புக்கு இருக்கு, அப்படியே புதுசா சார் தொடங்கணும் மாட்டேங்க ஆரம்பிங்க. அருட்பா நேரம் கிடைக்கும் போது அருட்பா படிக்கும். எதுவுமே பண்ண மாட்டேன். நீங்க அருட்பா படிக்க படிக்க உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிடும். கண்டிப்பா நித்திய கர்ம விதியை படிங்க. உரைநடை தொடர்ந்து உரைநடையில் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க அருட்பா கூட எல்லாத்தையும் படிங்க. ஒன்றும் ஆகாது. புரியலன்னா பரவாயில்லையா, எல்லா வார்த்தையும் புரியுதுக்கு நம்ம என்ன புலவர் பட்டம் வாங்கி இருக்கிறோம். எல்லா வார்த்தையும் புரியணும்னு அவசியமே இல்லை. எனக்கு கூட பாதி புரியாது, பரவாயில்ல. என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு புரியுதா? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், புரியுதா இல்லையா? ஆர்வம் கேட்டு எல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், புரியுதா இல்லையா? அடுத்தது ஐயா நான் வேண்டுதல். ஏன் முதல்ல அப்பான்னு போட்டாரு, அடுத்தது ஐயான்னு போட்டாரு? யோசிக்கவே வேணும். அவரு போட்டாரு ஐயா ஐயா எல்லாம் அவர்தான். அப்பா ஐயா அரசே அண்ணா அம்மா அம்மே எல்லாம் அவர்தான். அவ்வளவுதான் விஷயம். அது உட்கார்ந்து நம்ம உலகத்தை கொடுக்க கூடாது. இப்ப தயவுல என்னையா ஒருத்தர் ஒரு சொற்பொழிவுல பண்ணாரு, எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. தயவு அப்படின்னா கருணை இரக்கம் முடிஞ்சு போச்சு இல்லையா? இத்து பிளஸ் ஆக்கா. எனக்கு ஏன் அந்த விளக்கம் வேணாம். நீங்க இலக்கணம் படித்து போனீங்க வேணாம் ஐயா, அதெல்லாம் ஸ்கூல்ல படிச்சு போதும். இங்க இலக்கணம் வேண்டாம். இங்க வந்து அறிவு விளக்கம். தயவுன்னா கருணை, எல்லார்கிட்டையும் தயவோட இதுன்னு சொல்லி தயவு கேட்டு எனக்கு விளக்கம் கேட்டு தயவுனா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் சரணார்த்தம் இல்லையா? அங்க இத்து பிளஸ் ஆத்தா எதுக்கு எனக்கு அதை கற்றுட்டு என்ன பண்ண போறாங்க? ஐயா நடைமுறை சன்மார்க்கம் சங்கம் நடத்தும் திரு பாபு ஐயா அவர்களுக்கு செம்பாக்கம் பெரியண்ணன் ஒரு அற்புதமான கேள்வியை முன்வைக்கின்றேன். இப்பொழுது மரணமில்லா பெருவாழ்வு, அதற்கு பெருமான் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்கார். மரணத்தை வெல்லலாம், மரணம் கண்டிப்பாக வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. இது அரசு ஏற்று இதை ஒரு தமிழிலே ஒரு பாடமாக கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். இதற்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆவணம் செய்யணும். ஆமாம், மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது அதாவது அருட்பாவை படிக்க ஐயா சொல்லுவாங்க, மணிவாசக பெருமான் சொல்லுவாங்க, ஊனினை உருக்கி உள்ளொடி பெருக்கி. அப்போ இந்த அருட்பாவை படிக்க இந்த ஊன் உருகுதான் உருகுது. அந்த ஒளி உள்ள உடம்புல வந்து ஒரு கருத்து ஷாக் கொடுக்குற மாதிரி விளையும். என்னுடைய அனுபவத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். எங்கே போய் நின்னாலும் ஏதாவது ஒரு பாடல் பாடணும், அப்படி ஒரு எண்ணங்கள் எனக்கு இப்போ ஒரு மாதமாக ரொம்ப வந்துடுச்சு, அதிகமாக வந்துடுச்சு. ஆமாம், கைகால் ஊற்றியை கழுவுன உடனேயே அந்த எண்ணம் தான் தூக்கமெல்லாம் போச்சு. ஐயா சொல்லுவாங்க, தூக்கம் தொலைத்தான் என்று முழுவது சங்கி. தூக்கத்தை குறைச்சாச்சு. 11:30க்கு படுக்கிறேன், 2:30க்கு எழுந்துக்கிறேன், 2:30க்கு படுக்கிறேன், 4:30க்கு எழுந்துக்கிறேன், அவ்வளோதான். கண்டுபிடிக்கிட்டே இருக்கேன். அப்படிதான் வீட்டில் தீபம் எரியுது, அணையா தீபம். அந்த அணையா தீபத்தை நான் இங்கேருந்து திண்டுக்கல் போய் நினைக்கிறேன். என்னடா பெருமான் வந்து தீப முன்னிலையில் விளங்குறாரு. அப்போது தீபத்தினுடைய என்ன குறைஞ்சிருக்கே தவிர, திரி கொஞ்சம் கீழே இறங்கிருக்கே தவிர தீபம் எழுதினா இருக்குது. நான் திண்டுக்கல் அந்த ஏரியாவெல்லாம் போயிட்டு நைட்டே பஸ் ஏறி வந்துட்டேன். நைட் வரும்போது 2:30
கை கால் கழுவிட்டு உள்ள போய் பார்க்குறேன் தீபம் எரியுது. மைக் கொடுங்க, மைக் வரும். இது ஒரு அற்புதமான ஐயா, எனக்கு சொல்ற வீட்டுல 2 நாள் 2 நாள் தீபம் ஏற்றிட்டு எரியுதுங்க ஐயா. இருக்கேன். அதுக்காண்டி பெரிய அகலில் நல்லா அது எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு போயிடுறேன். நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னா புது அகல் வச்சுட்டு போயிடுறேன். பழைய அகலை விட புது அகல் வச்சுட்டு போயிட்டு நல்லா சில அற்புதங்கள்லாம் நிறைய நிறைய நடக்குது. அற்பாவை பாட பாட நம்ம சிந்தைகள் இருக்க நம்ம இடத்துல அற்புதங்கள் நிறைய நடக்கும். 1-2 சொல்றது இல்லை, அவ்வளோ அற்புதம் நம்ம இருக்கட்டும். பெருமாள் பார்த்துப்பாரு. அதாவது என்னுடைய மனைவியை நான் சொல்கிறேன், வள்ளலார்னு ஒருத்தர் பண்ணலைன்னா நமக்கு வாழ்வே இல்லை. வள்ளலார் வந்தார், நம்ம அருட்பாவை படிக்க அந்த ஒழுக்கங்களை கடைபிடிக்க என்ன நம்மளுக்குள்ள அவர் கலந்துட்டார். அப்போது அந்த அருட்பாவில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அமிர்த ஊற்றுகள் நிறைய இருக்கு. படிக்கிறது அடுத்தது பாடணும். பாடம்னா இன்னும் ஐயா சொல்லுவார், பாடிய நல்லோர் நமக்கே நாடியதெல்லாம் வழிபார். பாடிய நல்லோர் அது வந்து நல்லவங்களா இருக்கணும், பாட்டு பாடணும் தெரியும். வல்லபெருமான் வந்து ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறார். ஆடி கொண்டு நம்பாலந்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சிகள் அவரால் உணர முடியாது. அப்படி ஒரு ஆனந்த தாண்டம் ஆடவாரி அணையவாரி எவ்வளவு பாடல்கள் இருக்கு. எனக்கு உனக்கு இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமானா ஆட்டோமேட்டிக்கா கை போயிடும். அப்படிப்பட்ட பதிவுகள்லாம் நிறைய பாடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாம் வந்து அனுபவிச்சாதான் தெரியும். அனுபவிக்கிறது மட்டும்தான் தெரியும். அடியன் வந்து மூப்பா ஐயா, பாலகிருஷ்ண ஐயா, மணிமங்கலம் சாத ஐயா, வேலைக்கார சித்தர் ஐயா, சங்கர் ஐயா, இவங்களோடையே போய் பழகி ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அருட்பெரு ஜோதி அந்த பாராயணங்களில் ரொம்ப சிறந்த முறையில் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் மூப்பா ஐயாவும் பாலசுப்ரமணிய ஐயாவும் தான், மணிமங்கலத்தை ஐயாவும் தான். ஆமாம், சங்கர் ஐயா எதுக்கு என்னைய அழைச்சிட்டு போவார்னா அந்த சன்மார்க்க திருமணங்கள் நடத்துறது அந்த சங்கரையா சொல்றது கூட ரொம்ப அருமையா இருக்கும். உருக அவ்வளோ அழகாக பாடுறாரு, உருக பேசுறாரு. அதுலேயும் சில கருத்து வேறுபாடுகள். படத்தை பாலகிருஷ்ண ஐயா என்னைய பார்ப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா கலைஞரை கணபதி அவருக்கு பாடவும் முடியாது. சங்கரையா சொல்லுவாரு, நீ பாடு அப்படின்பாரு. அப்போ கலைஞரை கணபதி அந்த நாகத்தோட பாடணும். ஜெயலலிதா அம்மாவுடைய பிஏ கல்யாணத்துக்கு நாங்கள் நேரம் போயிருந்தோம். அப்போ அந்த கலைஞரை கணபதி பாடும்போது அங்கே வந்து மாறுபாடிகள் சேட்டுகள் எல்லாமே அந்த ஒரு கைவோசையை கொடுத்தாங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஆனால் இன்னைக்கு அந்த பாடலை மறக்க முடியுமா? முடியாது. இவங்க அந்த பாடல் பாடக்கூடாது, இந்த பாடல் பாடக்கூடாதுன்னா அருட்பாவில் எதை நம்ம தவிர்க்கிறது, எதை சேர்க்கிறது அப்படின்னு எல்லாமே பாடணும். இன்னும் எந்த இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச அளவுல அந்த கருத்து இல்லவே இல்லை. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, அதை நான் நம்பவும் இல்லை. அந்த விளக்கம் என்னன்னா, கடை விரித்தே கொள்வாரில்லை கட்டிக்கொண்டே அவர் சொல்லலைன்னு நான் சொல்றேங்க. ஒருத்தர் அப்படி சொல்றாங்க, அது உண்மைதான். கந்தசாமி எழுதி வள்ளலார் சொன்னது அவருடைய குறிப்புகளில் தான் அது இடம் பெறுகிறது. வள்ளலார் சொன்னது அப்படி சொல்லிட்டா வள்ளலார் தோற்றுட்டாரு. இல்லை கிடையாது. எந்த திருவருட்பாலை எங்கேயுமே அந்த மாதிரி ஒரு வார்த்தை திருவருட்பாலை கிடையாது, ஒருங்கிணையும் கிடையாது. கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்லுங்க, யாராவது கண்டுபிடிச்சிருந்தார். அது மாதிரி வசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு வள்ளபெருமாள் எங்கேயுமே பதிவு பண்ணல. எங்கேயுமே பதிவு பண்ணுறீங்க. அதெல்லாம் விவேகானந்தர் சொன்னார். இவங்க அதை சரணாலயத்தில் புகுத்திக்கிட்டாங்க. அவ்வளோதான். இவங்க புகுத்திட்டு சரணாலயத்தில் நிறைய இடைச்சல்கள் உண்டு. எங்கேயுமே தனித்தல் விழித்திரு கிடையாது. கடைகளில் தொழிலாளர்களை கட்டி இது அப்புறமா விழாவில் பாரம்பம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கார்த்திகை மாதம் வள்ளலார் திருக்காப்பிட்டுக் கொள்ள போகிறார் அப்படின்னு கார்த்திகை மாதத்துல ஒரு பெரிய வதந்தி.
அங்கே ஒரு அற்புதம் நிகழ போகுதுங்க வதந்தி. அந்த வதந்தியை போது ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க, ஏமாற்ற வரப்போற அது சத்தியம்தான், அது உண்மைதான். ஆனால் அது இப்போ இல்லை, அது இப்போவும் எப்பவும் தெரியாது. அதனால் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்புறாரு எல்லாத்தையும் காட்டி. அந்த மாதிரி ஒரு வதந்தியெல்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி வள்ளல் பெருமான் மலை போடுறதாகவும் இருந்தது. வள்ளல் பெருமான் வந்து அந்த தீபத்தை எடுத்து முன்னாடி வச்சாரு. முன்னாடி வச்சுட்டு, நான் வந்து இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், நீ எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னதாகவும் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் அதுவும் கார்த்திகை மாதம். ஆனால் வள்ளல் பெருமான் கார்த்திகை மாதம் மறையல, எதுவுமே ஒரு தை மாதம் தான் மறையல. இப்போ கார்த்திகை மாதம் சொன்னது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இப்பொழுது இந்த உடம்பில் இருப்பேன், நீ எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னது ஒரு அன்பருடைய குறிப்பு தான் என்னுடைய வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அது கார்த்திகை மாதம் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா தை மாதம் வரைக்கும் கேப் இருக்கு. அது வரைக்கும் வள்ளலார் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. மறைந்துதான் இருக்கிற 100 நாட்கள் வள்ளல் பெருமான் காண இல்லை, மறைந்துதான் இருக்கிற. பேருபதேசத்துக்கு அப்புறமா வள்ளல் பெருமான் என்ன ஆனாலும் யாருக்கே தெரியாது. திடீர்னு அவர் வந்து ஜனவரி மாதம் 30ஆம் தேதி காலையில போயிடுவாங்க. நடுவில் வந்து என்ன ஆனார், என்ன சொன்னார் எதுவுமே சொல்லவில்லை. அவர் என்ன ஆனாலும் யாருக்கும் தெரியும். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தான் திரும்பி வெளிப்படுகின்றார். இதெல்லாம் நிறைய இவங்க வந்து அழிவிட்டார். வள்ளல் பெருமான் அணிந்து கொண்ட பாதுகை அப்படின்னு நம்ம காரணப்பட்டது அந்த இடத்துல ஒரு சேர்ப்பு வச்சிருக்கிறார். வள்ளல் பெருமான் வந்து அதை அணிந்து கொள்ளலாம் இல்லை, இவர் வந்து அந்த மாதிரி ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்து நீங்க உங்க காலில் போட்டு கொடுங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் அவருடைய பாதங்களை அந்த செருப்புல வச்சு எடுத்துக்கிறாரு. அந்த செருப்பை தலைமையில தூக்கிட்டு போய் அந்த தன்னை போய் அங்க வச்சு வழிபாடு பண்றாரு. வள்ளல் பெருமான் பாதம் பட்ட ஒரு பாதுகை. வள்ளல் பெருமான் நாற்காலி ஜோடு அணிந்து இருந்தார். இந்த மாதிரி செருப்பு ஒரு அணியில குதிரைகள் போடக்கூடிய செருப்பு அணிந்து நாற்காலி ஜோடு வந்து முன்னாடி அப்படி நகத்தை மூடி முன்னாடி போடுறோம், விரல் எடுத்து மூடி அந்த மாதிரி ஒரு சோடு தான் அவர் அணிந்திருந்தார். மற்றபடி வேற ஒரு அணி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி காரணப்பட்ட சாமியுடைய பிரபஞ்ச சிறப்பை எடுத்து அடுத்த தகவல் பார்த்தீங்கன்னா அதில் 1598 வரைக்கும் கடைசியில் ஒரு வரி சேர்த்துருக்காரு. 1596 வரி தான் அங்கே வரல, ஆனால் அவருடைய அகவரில் கடைசியில் ஒரு வரி சேர்த்துருக்காரு. அதனால அது நிறைய அந்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கைவினைகளை சொல்வாரிகளை கட்டியிருக்கேன் அதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய வாசகங்கள் அல்ல. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் சொல்லவே இல்லை. சில பாடல்லாம் வெளியே வராது இருக்கலாம். ஏன்னா நிறைய ஐயா வந்து எழுதுனதா சொல்றாங்க. இன்ஃபேக்ட் மாலைகள் வந்து 20 மாலைகள் ஐயா சொல்றாரு. அப்போ ஒரு மாலை 100 பாட்டு, 20 மாலைகள் அதிக 2000 பாட்டு, 200 மாலைகள் 200 மாலைகள் செய்யப்பட இருக்கின்றன சொல்றாங்க. 200 மாலைகள் என்ன நம்மள்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 33 மாலைகள் தான் இருக்கும். அதில் கூட சில மாலைகள் வந்து 30 பாட்டு 31 பாட்டு, தேவமணி மாலை 31 பாட்டு மாலைகள், மகாதேவ மாலை, அனுபவ மாலை, அருள் விளக்க மாலை, அந்த மாதிரி எல்லா மாலைகளும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 100 பாட்டு வரல. சிலதெல்லாம் கம்மியாக தான் இருக்கு. அதனால இருக்கலாம். நிறைய வந்து சொல்றாங்க ஊரடங்கு கொஞ்சம் பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை வெளிவந்ததுக்கு வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு வழி இல்லை. இந்த தர்மசாலையில சுவர் எழுப்பும் போது நிறைய அவருடைய கையெழுத்துப்பட்டிகள் சுவற்றிலே வைத்து புதைக்கப்பட்டு விட்டன அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அதுவும் நமக்கு தெரியும் இருக்கலாம். வள்ளல் கடிதங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு பாட்டு எழுதியிருக்கிறாருன்னு தெரியும். அந்த பாடல்கள் அல்ல ஏன் தேவராஜர்களுக்கு 7 பகுதின்றாங்க, நமக்கு கிடைக்கலையே. நிறைய சன்மார்க்க அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் அதை சன்மார்க்க சங்கத்துக்கே விளக்கமா ஒரு பதிகம் ஒரு புத்தகம் போடுறதா நூல் வெளியிட்டதா சொல்லியிருக்காங்க. அது எழுதி முடிச்சிட்டாரா இல்லை எழுதலையா நமக்கு கிடைக்கலையா வெளிப்படலாம். ஒரு காலத்துல எப்பயாவது ஐயா யாராவது நண்பர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் கடிதம் எழுதுனாங்க அதனுடைய கடிதம் தான் பழைய குறிப்பு. எனக்கு மணிமங்கலம் சாந்தையா பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு எழுதிருக்காரு. அதை நான் எடுத்து பார்ப்பேன். நண்பர்களுக்கெல்லாம் எப்படி எப்படி எழுதுவாருன்னா சும்மா இப்போ மாதிரி உயர்ந்தது ஐயா வந்து ஸ்ரீ 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 முதலியார் அவர்களுக்கு அப்படி ரொம்ப அழகா அற்புதமா நிறைய கொஞ்சம் எழுதிதான் எடுத்துட்டு வந்திருக்கேன்.
அப்பப்போ போகும்போது அந்த அம்மாட்ட டைரியை வாங்கி பேசிட்டு வந்து வழக்கம் அவ்வளோ அற்புதமான குறிப்புகள் அந்த வள்ளலாரை பற்றிய குறிப்புகள் வந்து அவர் கேள்விப்பட்ட குறிப்புகள் எல்லாம் நிறைய வள்ளலார் பற்றி. இதில் பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாட்டையும் பல குறிப்புகள் இருக்கு அப்படின்னு அவரும் ஐயாவும் போட்டிருக்காங்க. ஆனால் அவர் வந்து பழைய நம்ம ஆரம்பத்தில் போட்டாங்கல்ல, போட்டாங்கல்ல, ஆமாம், அது மாதிரிலாம் இல்லை. இவர் வந்து சில பாடல்கள் எல்லாம் இல்லாமையே மாற்றி மாற்றி போட்டிருக்காரு. அவருடைய மொத்த பாடல்கள் ஒரு இந்த மாதிரி புக்கு ஒரு 10 புக்கு. அந்த 10 புக்கையும் அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்தா ஒரு ஐயர், சூரியநாராயணன் ஐயர், அதை மொத்தமாக வீட்டில் போய் ஒரு கட்டப்பை எடுத்து வாங்கினார். நான் நினைச்சேன் அவர் வீட்டில் லாபம் தான் கொடுக்க போகிறாங்க, அவர் அதை கொடுக்கல. அதை விட சிறப்பாக இவ்வளவு அல்பாவையும் கொடுத்தாரு. ஐயா உங்களுக்கு உதவியாக இருக்கும், நீங்கள் கொடுக்க எனக்கு மனசில் என்ன வந்துச்சு நான் கொடுக்குறேன். இது வந்து இதுதான் என்னுடைய நான் சொத்தாக நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய பொக்கிஷம். இதை விட பேசுகிறவங்க எல்லாரும் ஜீவகாருண்யம் ஒழுக்கம் தவிர கேட்கறதில்ல. 6ஆம் திருமுறை யாருமே தொட்டு பேசின மாதிரி எனக்கு தெரியல. அதை நான் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். நான் படித்ததில்லை, தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். 6ஆம் திருமுறை கொண்டாடப்படுதா? மக்கள்கிட்ட வெளிக்கொண்டு வந்துருக்கீங்களா? 6ஆம் திருமுறை தான் கொண்டாடப்பட்டிருக்கிறது. 6ஆம் திருமுறை பற்றி தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. 5 திருமுறை டீல் விட்டாங்க. 6ஆம் திருமுறை பற்றி தான் பேசியிருக்காங்க. சரி, ஜீவகாருண்யம் ஒழுக்கம் தவிர மரணமில்லா பெருவாழ்வு பற்றி பேசுகிறாங்க. யாராவது அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்களா? இன்னும் பார்க்கல. அப்போ எப்படி மரணிக்கணும்னு வழிமுறை ஏதாவது ஐயா சொல்லியிருக்காங்களா? இல்லை நான் விரும்பும் போது என் உடலை உதிர்க்கிறதுக்கு வழிமுறை இருக்கா? ஐயா சொல்லலை. சன்மார்க்கத்தில் அதுக்கு வழியே இல்லை. அப்போ மரணமில்லா பெருவாழ்வு யாருமே அடையலைன்னா அதுக்கான வழிமுறை என்ன? யாரும் கடைபிடிக்கல. எல்லாம் உலகியல் மயக்கத்துல எல்லாரும் இருக்கீங்க. ஒருத்தர் கூட அந்த உலகியல் மயக்கத்துல அவரு வேலைக்காரன் யாருமே வெளியே வரலாமா? எல்லாரும் உலகியல் மயக்கத்துல தான். அப்போ இதுல மாற்று கருத்தை நமக்கு வந்து அந்த படிக்கட்டுல நம்ம ஏறவே முடியலையே. ஏறவே முடியலன்னு சொல்லக்கூடாது, ஏறிட்டு இருக்கிறாங்க. முழுமையா இன்னும் யாராவது அடையணும் தானே? இல்லைன்னா அதற்கு அடுத்த நிலை ஒன்று நமக்கு வேணும் தானே? எல்லாரும் அப்போ இறந்து போறது உறுதி. அப்போ இப்படி இருக்கணும் உங்க நிலை அப்படின்னு ஒரு நிலை ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஐயா சொல்லலை. அது வந்து என்ன மதம் எல்லாரும் அது சொல்லிட்டாங்க. அது எதுக்கு ஐயா சொல்லணும்? இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம். அதே திருவள்ளுவர் படிச்சீங்கன்னா போதும். திருக்குறளை படிச்சீங்கன்னா நிம்மதியா வாழ்வீங்க, எந்த குறையும் இருக்காது. மனிதனாக வாழ வேண்டும் என்றால் திருக்குறள், மனிதன் தெய்வமாக மாற வேண்டும் என்றால் திருவள்ளுவர். அதனால வள்ளலார் வந்து ஏன் அதை சொல்லலைன்னா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. மனுஷனா வாழறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படியே வாழறதுன்னு வச்சுக்கோங்க. மனித நேயமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்போ வள்ளலார் ஆன்ம நேயம் பத்தி பேசுறாரு. அப்புறம் எப்படி மரணம் வாழ முடியும்? ஆன்ம மனித நேயமே இல்லையே. அப்புறம் என்ன ஆன்ம நேயத்தை பத்தி பேசுறது? ஆன்ம நேயம் அப்படின்னு சொன்னா ஒரு எறும்பு, ஒரு சின்னதா ஒரு எறும்பு, ஒரு கொசு உட்காந்து தப்பு தட்டிடுறோம்ல. அப்போ அவங்க ஒரு கொலையை செஞ்சிருக்கிறோம். அந்த கொலைக்கு உண்டான தண்டனையை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும். அப்போ எவ்வளவு கொலை பண்றோம்? குடிக்கும் போது, நடக்கும் போது, பேசும் போது, தூங்கும் போது எவ்வளவு கொலை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு கடினமான வார்த்தையே கொண்டு முடியும். கடினமான வார்த்தை கத்தி எடுத்து கழுத்த இருக்க வேண்டாம், ஒரு வார்த்தையிலேயே கொண்டுடலாம். அப்போ எப்படி மரணம் பெறுவாங்க? இல்லைங்க, நீங்கள் தனியாக இருந்துட்டு தனியாக தான் இருக்க முடியும். தனியாக இருந்தால் கூட யார் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவங்க நீங்கள் பேச முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சால் எழுதிதான் கட்டணும். வாய் திறக்க ஏன் நான் மரணமெல்லாம் இருக்கிற வாழலாம், அதே போல முடியாது. ஏன்னா என்னதான் என்னால் தோல்வி தூண்டு விடுவோம். நீங்கள் தனியாக இருக்கணும்னு சத்தியம் சத்தியம். வழி சொல்லி கொடுத்துட்டாருமா, ரொம்ப சிம்பிளா என்னென்ன பண்ணணும் வழி சொல்லி கொடுத்துட்டாரு. நாம இந்த உலகியல் இருந்து வெளியே வர வேண்டும். உலகியல் மயக்கத்துல தான் இருக்கு. நான் வந்து நல்லா சொற்பொழிவு பண்றேன்னா அப்படிங்கிற யோசனையோட நான் சொற்பொழிவு பண்ண என்ன பிரயோஜனம் இல்லையா? அது பிரயோஜனமே இல்லை. நான் என்ன சொல்றேன்,
நான் சொல்றது ஒருத்தருக்கு ரீச் ஆகுதா, ஒருத்தருக்கு ரீச் ஆகினா கூட எனக்கு ஒரு நாள் ஆயுசு நீடிக்கும். வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி ஆயுளை நீட்டித்துக் கொண்டே போகணும். எடுத்தோடனே மரணத்தை ஜெயிக்க முடியாது. ஐயா எவனை உதச்சிக்கிட்டே வாங்குறாரு. ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினால் அந்த மோட்ச விட்டு திறவுன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, ஜீவகாரண்யம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு 2 நாள் ஆயுசு பெருகுது. ஒரு ஆதரவற்ற ஒரு ஆளுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்க, ஒரு உயிருக்கு, ஆளுக்கு உடல், ஒரு உயிருக்கு ஆதரவற்ற ஒரு உயிருக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஆயுசு ஜாஸ்தி. ஜீவகாரண்யத்தால் பிரமண ஆயுள் அப்படிங்கிறார். பிரமண ஆயுள்ங்கிறது 2 நாள் தான். சரிங்களா? அப்ப ஜீவகாரண்யத்தை ஏன் சொல்றாருன்னா அதுதான் எளிமையா இருக்குது. எளிமையா இருக்காது. நம்ம ஆதரவற்றவருக்கு போடுறது இல்லை, அங்க ஒரு சிக்கல் வந்துருக்கு. ஆதரவற்றவர் தேடி கொண்டு போய் போட்டால் நம்மளுக்கு 2 நாள் ஆயுசு தெரியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒருத்தரையும் நீங்க அந்த மாதிரி ஆதரவற்ற தேடி சாப்பாடு போட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஆயுள் நீடிச்சுட்டே இருக்கும். மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியமாகும். அதனால ஜீவகாரண்யம் அந்த இடத்தை வலியுறுத்துறோம். அது ஆதரவற்றவர்களை தேடி போகணும். அடுத்தது நாம் அந்த உயிர் இறக்கத்தோட போகணும். ஐயோ அவனுக்கு இந்த வேளை நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோமே, போன வேளை அவன் என்ன பண்ணான், எப்படி சாப்பிட்டானோ, எவ்வளவு கஷ்டப்படானு சரி, அடுத்த வேளை அவனுக்கு யார் சாப்பாடு கொடுப்பா அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருக்குதா? சாப்பாடு கொடுத்துட்டோம், வந்துட்டோம், முடிஞ்சு போச்சு. அடுத்த வேளை அவன் என்ன ஆனது பார்க்க போறோமா? இல்லையே. அப்ப அங்க ஜீவகாரண்யம் தடைப்பட்டது. அப்போ அவன் அடுத்த நாளும் அவன் என்ன பண்ணாலும் இறைவனை பிரார்த்தனை வச்சுட்டே இருக்கும். அவனுக்கு நான் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன், உன் மூலமா இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், அவனுக்கு அடுத்த நாளும் சாப்பாடு யார் மூலமாவது கொடுத்துரு, அந்த பட்டி போட்டாங்க தினம் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுதான் உங்க இணைஞ்சிருவாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுள் நீடித்துக் கொண்டே அப்ப நீடிச்சுட்டே போக மாட்டேன். எடுத்தோட டமால் நான் இனிமே சாக மாட்டேன் அதெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம கருவில் இருக்கும் பொழுதே நமக்கு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. கருவிலேயே நம்மளுடைய ஆயுளும் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகபோகங்களும் கருவிலேயே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டதான் இப்ப நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் அதை நம்மளால தடுத்து அதை எதிர்த்து அதை நீட்டிக்கொண்டே செல்ல முடியும்னு சொல்றாரு. அதுக்கு நிறைய வழி சொல்லியிருக்கிறார். முதல் வழி 4 மணிக்கு எழுது. ஆகாரம், உறக்கம், மைதுனம், பயம். ஆகாரம் தான் முதல்ல. மரணமில்லா பெருவாழ்வு வாழணும்னா ஆகாரம் பயம், தூக்கம் குறையும். மைதுனம்ங்கிறது இல்லாமே போகும், பயம்ங்கிறது இல்லாமே போகும். ஆகாரத்தை குறைக்கிறோமா? இல்லை. 3 வேளைங்கிறது 2 வேளையாகணும், 2 வேளைங்கிறது 1 வேளையாகும், 1 வேளைங்கிறது ஒரு கவலமாகணும், அப்புறம் 3 நாளைக்கு ஒரு கவலம், 1 வாரத்துக்கு ஒரு கவலம், 1 மாசத்துக்கு ஒரு கவலம், அப்படி கொஞ்சமா குறையும். எப்போ ஆகாரம் தண்ணி 2 இல்லையோ, மல ஜலம் இருக்காது, இன்டேக் உள்ள போனா தானே வெளியில வருது. அது இது எப்போ இல்லாம போகுதோ அப்பதான் நம்ம மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி பயணிக்கின்றோம். யாருக்கு பசிக்கல ஆனா ஆரோக்கியமா இருக்கணும், பசிக்க கூடாது, ஆரோக்கியமா இருக்கணும், அப்பதான் நம்ம அந்த பாதையில. அதுக்கு நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். பயிற்சி பயிற்சி பயிற்சி. தியானம், அவ்வளோ தியானம் பண்ணணும், அவ்வளோ அருட்பா படிக்கணும், அவ்வளோ அருட்பா பாடணும், அவ்வளோ இறக்க சிந்தனையோடு இருக்கணும். சாப்பாடு போடணும்னு தான் அவசியம், இறக்க சிந்தனையோடு நம்ம சிந்தனை முழுக்க இறக்கமா இருக்கும். அவ்வளோதான், இதுதான் வழி. இதை யாரும் 100% இதுவரை கடைபிடிக்கவில்லை. இது சத்தியம். நான் என்னை சேர்த்து கடைபிடிக்கிறேன். ஐயா பெருமான் ஒரு முக்கியமான கருத்து சொல்றார். எந்த தந்திரத்திலாவது அவர்களை நமதர்களாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ பார்த்து பாராம போகக்கூடாது. ஒருத்தர் பசி அப்படின்னா அது பார்த்துட்டு போனா எதுவும் அவங்களுக்கு உதவி செய்யலன்னா அந்த பாவம். நாடு உனக்கு என்ன செய்கிறது என்று எண்ணாதே, நாட்டுக்கு நீ என்ன செய்யலாய். வள்ளல் பெருமான் இத அப்படியே இந்த அருட்பெருஞ்சோதி அந்த பேருபதேசத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. ஆமா, ஐயா தனக்குன்னு யார்கிட்டையும் போய் ஒரு உதவி கேட்கல, கை நீட்டவே இல்லை. அதே மாதிரி ஐயா யாரையும் தேடி போனாரா? போனாரு. யாருக்காக வேண்டி போனாரு? கல்பட்ட ஐயாவை பார்க்கறதுக்கு போனாரு, அவ்வளவுதான். வேற யாரையும் ஐயா கருணையோட தான் பார்த்தாரு, ஜீவகாருண்யத்தோட தான் பார்த்தாரு, ஒழுக்கத்தோட தான் பார்த்தாரு.
ஆமாம். வள்ளல் பெருமான் இன்னொரு முக்கியமானது, ஐயா சொல்றாங்க நான் ஏழையிலும் ஏழை கண்டாயின்னு சொல்றாங்க. அப்போ தனக்குன்னு ஐயா ஏதாவது வச்சிருந்தாங்களா? ஒரு உடுப்பு மாற்றி கொடுக்கறதுக்கு ஒரு உடுப்பு, ஒரு விபூதி பையி, இந்த காலில் போடக்கூடிய ஒரு பாதரட்சை, அவ்வளோதான். தனக்குன்னு எதுவும் இல்லை. ஆமாம். சொந்தமா அவருக்கு எதுவும் வச்சுக்கிறாங்க. ஏழு ஜென்மத்துக்கு சேர்த்து வச்சிருக்கோம் எல்லாரும். 180 காணி நிலம் கொடுக்குறாங்க, அவர் பேர்ல வச்சுக்கிட்டாரு. அவர் பேர்ல ஒரு இல்லை ஒன்றுமே இல்லை. கருமையில் அவர் தங்க போகிறாங்க, போய் தங்குறாரு, வடலூரில் தங்குறாரு, மேட்டூரில் போய் தங்குறாரு, அவ்வளோதான். மற்ற இடத்துலலாம் போய் தங்குறாரு, தனக்குன்னு ஒரு இடம் எடுத்துக்கிறேன். ஐயா ஒரு சின்ன இடம் பார்த்தோம். ஒரு அல்பா புத்தகம் மாதிரியே இன்னொரு புத்தகம் வந்து நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து அவர் குழந்தையா இருக்கிறது, தொட்டியில் போட்டு ஆடுறது, சிதம்பரத்தில் போயிட்டு குழந்தையா இருக்கும்போது சிரிக்கிறது, அவர் அந்த நேரத்துக்கு போயிட்டு தெய்வ குழந்தைன்னு சொல்லி உணவு கொடுத்தாங்க. இப்படிலாம் ஒவ்வொன்றும் எங்களுக்கு படமாக கொடுத்து இந்த எல்கேஜி குழந்தைகளுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி எல்லாம் காட்டிகிட்டே வந்துருக்கேன். படிச்சுட்டு இருக்காங்க, புக் வச்சுட்டு இருக்கேன். ஒரு இடத்துல ஐயா வந்து ஒரு ஐயாவுடைய உருவ சில பொம்மையை கொண்டு வந்து ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க. அதை அவர் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி கொடுத்துருக்கு. இதையே அப்படின்ட்டு அப்போ வந்து ஜோதியெல்லாம் வணங்குன்னு சொல்ற மாதிரி அதை போட்டுற மாதிரி தெரியுது. அதனுடைய விளக்கு சொல்லுங்க. அது உண்மை கிடையாது, கட்டுக்கதை. அது வந்து ஐயா ஒரு முக்கியமான ஒரு நிலையை சொல்றாரு. அது ஏன் அதை கீழே போட்டுட்டாருன்னா, அது ஐயா வேணும்னு போடல, அதை அப்போ சொல்றாரு ஐயா, இந்த பொண்ணோட தான் மண்ணோட பாக்கிட்டியாப்பா. ஆமாம், இந்த பொண்ணோட பொறுப்பா அது அந்த அருட்பெருஞ்சோதி ஆகாத சொல்லுவாங்க. பொண்ணோட போய் எனக்கு பொறுப்பீடு போட்டா என்னை வைத்தா எந்த ஆமாம் ஆமாம் அப்படிதான் பண்ண தீபத்தை தான் நம்ம வணங்கணுமா? இது அவருடைய அப்படிங்கிறது மிகவும் புனையப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு. அதில் உண்மைகள் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் உண்மை கிடையாது. அது இது ஒரு உண்மை. ஐயாவோட உருவச்சின்மை அதை யார் கொண்டு வந்தார்? என்ன பேர் இருக்கா? ஐயாவோட வரலாறு எப்பொழுது எழுதப்பட்டது? வேலையாளர்கள் எழுதினாரா? ரத்னமலை எழுதினாரா? வரலாறு கூட அவங்க 2 பேர் தான் முழுவதுமாக கூட இருந்தாங்கன்னா ரத்னமலையாக தான் சொல்லணும். இந்த சின்ன பிள்ளையில இருந்து கூட இருந்தது ரத்னமலை. 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரு. ரத்னமலையார் அவங்க வளர்ந்து பக்கத்து வீட்டுக்காரு. 7 கணக்குலையே அவங்க 2 பேர் தான் அவ்வளவு இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வேலையாளர். ஆனா வேளாளர் மொழியாரோ ரத்னமலையாரோ வள்ளலாரை பற்றி எந்த குறிப்பும் எழுதியிருக்கவில்லை. இது எழுதுறது பெருங்கி மாநகரம் ராமசாமி. அவர் வள்ளல் பெருமானோட சேர்ந்தது. வள்ளல் பெருமான் சென்னையை விட்டு போகக்கூடிய காலத்துல தான். அது இல்லாமல் அந்த வரலாற்று குறிப்பு எழுதப்பட்ட வருடம் 1896. வள்ளல் பெருமான் பிறந்தது 1823. திருக்காப்பை கொண்டது 1874. வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு வெளிவந்தது 1896. அதுல ஒரு ஞானிக்கு எப்படி எல்லாம் மரியாதை கொடுக்கணுமோ அதையெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அந்த வரலாறு. வள்ளல் பெருமான் ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிறந்தாரு அப்படின்னா அவரை மகானா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால சம்பவபட்சத்துல வள்ளல் பெருமான் சிவபெருமான் திருநீர் கொடுத்து வள்ளல் பெருமான் பிறந்தாரு எழுதினார். அது எங்கேயாவது நடந்துதா? வள்ளல் பெருமான் பிறந்தது எப்படின்னு பெருவிண்ணப்பத்தில் எழுதியிருக்கிறார். நான் அப்பாவோட சுக்கிரத்திலிருந்து அம்மாவோட கருப்பைக்கு போய் இவ்வளவு வினாடிகள் அந்தந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக எழுதியிருக்கிறார். அப்புறம் எப்படி ஒரு சிவபெருமான் சிவனடியார் வந்தாரு, அவர் வந்து திருநூறு கொடுத்தாரு, அதனால வள்ளலார் பிறந்தாரு. அவங்க குழந்தை இல்லாம இருந்தாங்க. வள்ளலோட அப்பா அம்மா குழந்தை இல்லாம இருந்தாங்க. அதுல 5 பொண்டாட்டி இறந்து போய் 6வது பொண்டாட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் 4 குழந்தைங்க, 4 நல்லதா இருக்கு. அதுவும் 2 ஆம்பளை 2 பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா கூட ஐயோ ஆம்பளை பிள்ளை இல்லையே அவங்க வேண்டி சிவபெருமான் வந்து சிவனடியார் வந்து திருநூறு கொடுத்தாருன்னு சொல்லலாம். 2 ஆம்பளை பிள்ளைங்க 2 பொம்பளை பிள்ளைங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு இப்படி பண்ணாதான் ஒரு பெருமை அப்படின்னு பண்ணப்பட்ட வரலாறு. அது அவங்களே
அதுக்கு தனியா பெருமை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே பெருமை தான். வள்ளல் பெருமானா பெருமை தான் இல்லையா? அதே மாதிரி தான் வள்ளல் பெருமான உருவச்சல். வள்ளல் பெருமான போட்டோ எடுக்க முடியல இல்லையா? ஆசிராமணி அப்படிங்கிறவர் சென்னையில இருந்து கூப்பிடுறாங்க வள்ளலார போட்டோ எடுக்கிறது. சரிங்களா? அவர் தான் சென்னையில அப்போ பெரிய போட்டோகிராஃபர். அவரை போட்டோ எடுக்க கூப்பிடுறாரு. அவரும் போட்டோ எடுத்து ட்ரை பண்றாரு. ஒரு அவருடைய உடை கூட வேலை, வள்ளல் பெருமானோட உடை கூட வேலை. அந்த இடத்துல வேலை தான் இருக்கு, ஒண்ணுமே வரல. அதுக்கப்புறமா தான் அந்த அந்த எண்ணத்தையே விட்டுருக்காங்க. இதில் போட்டோ எடுக்க முடியாது, எண்ணத்தையே விட்டுறாங்க. அதே மாதிரி இந்த உருவச்சிலை அப்படிங்கும் போது ஒருத்தர் செஞ்சு வந்து கொடுத்தாரா, தூக்கி போட்டு உடைச்சாரா, பெரிய பொண்ணான உடனே மண்ணாக்கிட்டே அப்படியே வருத்தப்பட்டாரா, கழித்து கொண்டாரா? அப்போ வள்ளல் பெருமான் அந்த மாதிரி செய்வாருன்னு ஒரு யோசி. கஷ்டப்பட்டு உருவம் பொண்ணை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். மண்ணாங்கட்டி உடைஞ்சது உதாரணமா கொடுக்குற வள்ளலாறு அந்த உருவத்துக்கு போட்டு உடைப்பாரா? யோசிக்கணுமா வேணும்? ஜீவகாரணத்துக்கு உதாரணம் என்ன சொன்னாரு? 2 பேர் நடந்து போறாங்கன்னா முதல்ல போறவர் மண்ணாங்கட்டியை மிதிச்சாரு, பின்னாடி போனவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. ஏன் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னா அந்த மண்ணாங்கட்டியை நீங்க உழைச்சி அது எவ்வளவு பாடுபட்டு இருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நிலையை அடைஞ்சது, அது உங்க காலில் போட்டு அது தூள் ஆகிடுச்சு, அதை நினைச்சு அதை பார்த்தேன், தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னு உதாரணம் சொல்ற வள்ளல் பெருமான் ஒருத்தனுடைய உருவத்தை கொண்டாந்து போட்டு உடைச்சு அவன் கண்டதுக்கு எவ்வளவு பாடுபட்டு அவன் செஞ்சுட்டு வந்திருப்பான். அதை அவன் எதிர்த்து உடைச்சு அவன் எவ்வளவு பாடுபடுவான் அதை யோசிக்க மாட்டாரா? யோசிச்சு அதை உடைப்பாரா? கதை இன்னுமே கிடையாது. இது மாதிரி அங்கங்க இடைச்சேர்க்கிற நடிகருக்கு வள்ளல் பெருமானுடைய வரலாறு. தெய்வமணி மாலை தான் முதல்ல பாட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு நடிகர் வழியா கூட தெய்வமணி மாலை கூட முதல் திருமுறையில் இருக்கிறார். 1867 4 தடவை எழுதி வச்சு அது எழுதி இருந்துச்சு தெய்வமணி மாலை. அதில் கிடையாது. ஊர் நடிகர் பதிப்பு எடுத்து பாருங்க. தெய்வமணி மாலை முதல் திருமுறையில் முதல் பாடலாக வச்சிருக்காரு. அப்போ அவங்களுக்கு விளங்கியது அவ்வளவுதான். வேலுக்குரியத்தில் வள்ளல் பெருமான் என்னை வணங்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரை மாதிரி ஒரு தன்னடக்கம் வேற யார்ட்டாவது இருக்குமா? நாயினும் கடையேன், ஈயினும் இழிந்தேன், ஆயினும் அருகே எனக்கு வருதுன்னு பாடுறேன். நாயினும் கடையேன்னு பாடுறேன். அப்ப என்ன சொல்ல ஏற்றுக்கலாமா? அப்படியே அப்போ அது எப்படி சொல்றது? எப்படி அதை எடுத்துக்கணும்? தன்னை மரியாதை ஒழுக்கத்திலே வள்ளல் பெருமான் தலை சிறந்து விளங்குகிறார். அது மாதிரி தன்னை வணங்கக்கூடாதுன்னு வள்ளல் பெருமான் சொல்ற. அப்படி சொன்னதுனாலதான் அவருக்கு அந்த நிலையெல்லாம் கிடைக்குது. என்னை கும்பிடுங்கன்னா அவர் செத்து போயிருப்பாரு, கண்டிப்பா செத்து இருப்பாரு. என்னை வணங்க வேண்டாம்னு சொன்னார். ஏன் சொன்னார்? தெய்வத்தின் உண்மையை இன்னதென்று தெரிந்து கொள்ளாமல் என்னை தெய்வம் என்று சுற்றுகின்றீர்களே. அப்ப அந்த இடத்துல என்ன சொன்னாரு? தெய்வத்தின் உண்மை இன்னதென்று தெரிந்து கொள்ளாமல் என்னை தெய்வம் என்று சுற்றுகின்றீர்களே. அப்ப தெய்வத்தோட உண்மை என்ன தெரிஞ்சுச்சுன்னா சுத்தலாமா? அப்ப வள்ளல் பெருமான் பாட்டு பாடுறாரு. தெய்வம் என்றே வளர்க்கின்றாய், சிற்றமையில் நடிக்கின்றாய். வள்ளலார் வளர்த்தது யாரு? அவன் அண்ணாடியா? கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தே, கொண்டது நின்னிடத்தே, கொண்டது நின்னிடத்தேன்னு பாடுறார். இறைவன் வள்ளல் பெருமானை வளர்த்தார். எப்படி வளர்த்தார்? தெய்வம் என்றே வளர்க்கின்றாய், தெய்வமாகவே வளர்த்தார். தெய்வமாகவே வளர்ந்த அந்த வள்ளல் பெருமானை சரியான விதத்திலே புரிந்து கொண்டு தெய்வம் என்று வணங்க வேண்டும். புரியாம நாமளும் அவரை வந்து வணங்கினா முருகனை விநாயகன் வணங்குற மாதிரி வள்ளல் பெருமானை அவர் என்ன நிலை அடைந்தார் அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு அவரை வணங்குகிறது. அதை தெரிஞ்சுக்காம என்ன சுத்துறீங்க, உண்மை தெரிந்து கொள்ளாமல் என்னை சுத்துறீங்கன்னு வருத்தப்பட்டேன். உள்ள வந்து ஜோதி எல்லாருக்கும் தெரியும். உடம்புல இந்த வெளிதான் தெரியும், உள்ளே ஒளிதான் தெரியும். இதை கண்டுபிடித்து போட்டது அடிமொழி கண்டுபிடிப்பது யாரும் மூவர் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றார் ஏற. மூவர்கள் தேவர்கள் முத்தர்கள் சித்தர்கள் அவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான நிலையை வள்ளல் பெருமான். அதனால வள்ளல் பெருமானை வளர்ப்பதை வள்ளல் பெருமான் கடவுள் நிலையிலிருந்து அந்த மயமானார். அதனால நிறைய பாட்டுல அவரே சொல்லியிருக்காரு, என்னை வணங்குவதற்கு தக்கானாக வைத்திருக்கின்றாய். நிறைய பாட்டுல வள்ளல் பெருமான் தன்னை வணங்கக்கூடிய நிலையை இறைவன் தன்னை வைத்திருப்பதாக வள்ளல் பெருமான் நிறைய பாடல் பாடி 85 பாடல்கள் இருக்கிறது.
வளர்றோமா அந்த மரங்களை பெருவாடு அடைஞ்சார் இல்லையா, அப்புறம் என்ன அவர் வளர்றது என்ன மரணத்தை கண்டவர் வளர்றோம் மார்க்கம் தான். அப்புறம் அவர் வணங்காம வேற யாரும் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது அவர் தானே. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா அந்த ஆங்கிலேயர் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததெல்லாம் அதில் வந்து இங்கிலீஷ்லேயும் போட்டு தமிழ்லையும் போட்டுருக்கு. அவர் பேர் முதல் கொண்டு எல்லாமே போட்டுருக்கு. Disappeared from the eyes of the public னு போட்டுட்டான். Disappeared from the eyes of the public. மக்களுடைய கண் பார்வையிலிருந்து மறைந்தார். அது ஒரு சாட்சியாகவே ஆதாரப்பூர்வமாக கெசட்ல இருக்கு. கெசட்ல சரித்திர உண்மை. அது பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் மகான்களை எல்லாம் நம்ம மதிக்க கூடாதுன்னா மகான்களை எல்லாம் மதிக்கணும். அதுல எந்த விதமான ஒரு தவறு கிடையாது. எல்லாரும் பெரிய பெரிய நிலை அடைந்தோம். நம்ம சாதாரண மனுஷ தர்க்கம் தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க எல்லாம் மனுஷ தர்க்கத்தில் இல்லை. ராமகிருஷ்ணபுரம் விவேகானந்தன் யாரோட எடுத்துக்கிறார், அவங்கெல்லாம் நம்மில் உயர்ந்தவர் சரிங்களா. அதனால அவங்க எந்த நிலையை அடையவில்லைங்கிறது உண்மை. ஆனால் அவர்களுடைய நிலை பெரிய நிலை. அதெல்லாம் நம்ம அவங்களெல்லாம் உடனே அவங்க சென்று போயிட்டு இறந்து விட்டார்கள் அவங்க இறங்கவே கூடாது. அது மாதிரிலாம் வந்து அந்த தவறெல்லாம் நம்ம செய்ய வேண்டும். ரொம்ப உயர்ந்த நிலையில தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. மரணத்தை வென்றார் அப்படின்னும் போது மரணம் வந்து நிற்கிறார். எல்லாரையும் மரணத்தை வெல்ல முடியும்னு வழி சொல்ற, நாம் கடைபிடிப்பதில்லை அவ்வளவுதான். மரணத்தை வெல்ல முடியாது சொல்லக்கூடாது. நான் கடைபிடிக்கவில்லை, அதனால் நான் மரணத்தை வெல்லவில்லை அவ்வளவுதான். கடைபிடிக்க வேண்டியதெல்லாம் ரொம்ப எளிமையா வளர போயிட்டாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்குலாம் நம்ம படித்து பட்டதாரி ஆகணும்னு அவசியமே கிடையாது. எழுந்து படிக்க தெரிஞ்சா போதும், இல்லை காத்தாக கேட்க தெரிஞ்சா போதும். வள்ளல் பெருமான் அவ்வளவு அழகாக வெறும் நித்திய கர்ம விதி, இந்திரிய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இவ்வளவுதான். இதை கடைபிடிச்சு சொன்னா மரணத்தை ஜெயிச்சிடலாம். நித்திய கர்ம விதியை கடைபிடிக்கிறதுக்கு யோகியதை இல்லாம தெரிஞ்சுக்கணும். இந்திரிய ஒழுக்கம் படிக்கிறோம், கர்ம ஒழுக்கம் நினைச்சே பார்க்க முடியும். பிறர் மேல் கோபையாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல், புறங்கூறாமை, புறங்கூறாமை, பிறர் மேல் கோபையாதிருத்தல், தன்னை மதியாதிருத்தல் எங்க இருக்கு? மற்றவங்க மேல கோபப்படாம இருக்கணுமா? தன்னை மதியாதிருத்தல் எங்கேயாவது இருக்கா? நம்ம ஆணவம் தானே நிற்கிது முதல்ல. ஆணவத்தை ஒளி என்றார். அதாவது ஆண்டவன் வராரு, வள்ளலார் எழுந்தாராம். ஆண்டவர் வராரு, வள்ளலார் எழுந்தார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆணவத்தை ஒழிச்சுட்டு வாழ்ந்து போயிட்டார். அது நான் நீ அப்படிங்கிற அந்த பேதம் அங்க இருந்துச்சுனாலே அது ஆணவங்கிறார். அங்க நான் நீ ஆயிடுச்சு இல்லையே. அதுக்காக வள்ளலார் ஆண்டவன் வந்து எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். ஆண்டவன் வரும்போது அந்த ஆண்டவனை பார்க்கும்போது தன்னிலை மறந்து இருக்கணும். அப்ப எதிர்க்க மாட்டோம். தன்னிலை மறந்து இருக்கும்போது எந்திரிக்க மாட்டோம் இல்லையா? அந்த தன்னிலை மறக்காம இருக்கிறதே ஆணவம். ஆணவத்துக்கு அதான் உச்சபட்ச தன்னிலை மறந்து. ஐயா சொன்னாரு, நானே தவம் புரிந்தேன், அருட்சக்தி நாடடைந்தேன், ஐயா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன் அப்படின்னு. ஐயா வடிவம் அவை மூன்றும் பெற்றேன். அப்ப அந்த மூன்றும்னா சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். அதுதான் அழியாத வடிவம். இந்த சுத்த தேகமே வருது, நம்ம தான் இங்க உண்மையா அப்படியே உட்காந்து. சுத்த தேகம்னா அதுக்கு உலகம் என்ன? ஆகாரம் கிடையாது, உலகம் கிடையாது, மதம் கிடையாது, வியர்வை கிடையாது, நாட்டம் கிடையாது, நிகழ்விழாது. சுத்த தேகத்துக்கு கிடையாது. யாராவது நிலையை அடைஞ்சு அதுல ஏதாவது ஒன்னாவது அடைஞ்சிருக்கிறோமா? ஆரம்பம் எங்கேயோ இருக்கு இல்லையா? நாம இன்னும் அதை யோசிக்கிற நிலையிலேயே நம்ம இன்னும் முயற்சி இல்லை. அப்படியே எல்லாம் அமைப்பு போயிட்டே இருக்கும். ஐயா பேர் வந்து பழனியப்பன். ஐயா வந்து விழுப்புரம். அவர் ஒரு சிவனடியார். இது ஒரு மார்வாடி வீட்டில் அவரை விடாமல் வச்சுருக்காங்க. அந்த மார்வாடிக்கு வந்து கல்யாணம் ஆகி பல வருடங்கள் ஆகி குழந்தை இல்லை. ஐயா வந்து வள்ளலாருடைய பாடல்களையும் மகாமந்திரத்தையும் சொல்லி அவருக்கு ஆன்மீகத்தை அந்த ஆன்மீகத்தை ஐயா வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. யாராவது சொன்னால் அவங்க
மெய்யா அந்த ஜாதகத்தை பற்றி விளக்கம் சொல்லுவாங்க. யாராவது ஜாதகம் பார்க்கறதுக்கு நேரம் இருந்தால் ஐயாவை வந்து பாருங்க. ஐயா வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. ஆனால் முக்கியம் இல்லை சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வந்து நம்ம பார்க்கறது அபூர்வம் இப்பெல்லாம். ஆனால் முக்கியம் இல்லை அப்படின்னு ஜாதகம் பார்க்கணும்னா உடனே 120 ரூபா கொண்டாந்து வெயில் முதல்ல அப்படிப்பாங்க. ரொம்ப அற்புதம் ஐயா. நான் பார்க்கும்போது 25 பைசா நம்பர் யாருக்கும் கேட்டது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே எங்கே வந்து புறப்பேட்டை எந்த முடியும் ஐயா 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 நல்லதா மீண்டும் நம்ம கண்ணுக்கு தெரிய வர காட்சி அவர் ஒரு முயற்சியை போது கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்படியே கொடுக்க மாட்டாரு. நாம அழுத கண்ணீர் மாறுமா ஆகலாம் இப்படியே உட்காருங்க. 3 நாள் உட்காரலாமா? எவ்வளோ பேர் உட்காருவோம்? இல்லையா? மதம் சேர்த்து ஓடிவோம். சில பேர் பார்த்தாங்க உண்மை ஏன் அதாவது பிரம்மையானோட உண்மைதான். பிரம்மையில பார்க்கணும்ல, பொய்யானா பார்க்கணும் தான் மனம் ஒன்றில் போய் பார்க்கணும்ல. ஐயா ஐயா சொல்பவர்கள் சில காலம் தடை கொண்டிருப்பார்கள். நான் தான் கடவுள், நான் தான் வருவேன் அப்படிலாம் சொல்லலை. பெருமான் கண்டிப்பா வருவார். அந்த நம்பிக்கையோட இருந்தால் வருவார், கண்டிப்பா வருவார். பல்லவர் மலை மேல ஒரு நாள் தங்கி அப்போ ஒரு அம்மா ஒருத்தர் கூட நமக்கு வல்லபுரம் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஐயா. சித்தர்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் மறக்கவே கூடாது. சித்தர்கள் உலாட்டிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நம்ம எல்லாம் அந்த நிறைய பக்குவ ஆமாவா மாறணும். வல்லபெருமானுக்கு திரு இது ஒளியாது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த சமயத்தவர்கள்லாம் எப்படி போனாங்கன்னு நம்ம பார்க்கல. நம்ம பார்க்கலாம். சொல்லப்பட்டு இல்லையா? ஐயா சொல்றாரு இல்லையா? அப்போ அவங்களோட மேல்நிலை இருக்காரு. வான்காலந்த மாணிக்க வாசக அப்படின்னு ஐயா பாடுறாங்க. அப்ப வான்காலந்த மாணிக்க வாசகன்னு என்ன அர்த்தம்? ஆகாயத்தோட ஐயா 4 வரையும் ஐயா வந்து ஏற்றுக்கிறார். 4 வரையும் புறவர்கள் 4 வரையும் வளர்ந்து ஏற்றுட்டு 4ஆம் தொகுதியில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதியம் பாடிக்கிறார். 4 பதியம் இருக்கு. அவங்கெல்லாம் ஒவ்வொரு 4 வரையும் போது ஒவ்வொரு மார்க்கம், லாப மார்க்கம், தற்போதர மார்க்கம், பழ மார்க்கம், நல்மார்க்கம். அவங்க எல்லாருமே தேவராஜ வலியுறுத்தினவங்க தான். வள்ளல் அளவுக்கு இதுவரைக்கும் யாருமே வலியுறுத்தினது மட்டும்தான் உள்ள வரணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நல்லா இருக்கு. அதான் அவங்க எல்லாம் அவங்களுடைய முயற்சிகள் தான். அவங்க முன்னேறணும். வள்ளல் யாரையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்தேன் குறித்துரைக்கின்றேன். என்னை கேள்வி இங்கே வந்தேன் ஓடுமன குரங்காலை நான் என்ற உலகில் வெறித்தவுமால் ஒருவரையும் வேண்டுகிறேன். ஒன்னால எனக்கு ஒன்றும் ஆவது கேளையா? பொய்யே அவர்கள் புகழாதி சிவமோகனை பொருளாக கண்டறிந்தார். ஞானனையும் சுகத்தினை நீதான் அடைதல் குறித்து ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரை. அப்ப எல்லாரும் அவர் அடைஞர்களை அடையணும்னு அவர் ஆசைப்பட்டுதான் எல்லாமே வெளிப்பட்டு. இல்லாட்டி எதுவுமே வெளிப்பட்டிருக்காது. அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க எல்லாத்தையும். வெளிப்பட்டதுக்கு காரணமே எல்லாரும் அடையணும் தான். ஆனா அதை கடைபிடிப்பது ஒண்ணும் இல்லை. எங்களுக்குள்ள நாங்க கூட பேசிட்டு இருக்கோம். ஒரு 48 நாள் முழுவதுமாக சன்மார்கியா வாழணும். 48 நாள் முழு சன்மார்கியா வாழணும். உத்தியோகத்துடைய வரமாட்டேன் ஐயா. ஐயா இன்னொரு ஐயா அடியே அதுதான் நான் கட்டி வச்சிருக்கேன். அவ்வளவு சொல்லி ஐயா அடியனுடைய ஒரு சிறு விண்ணப்பம் ஐயா. நம்ம பூங்கா அப்பா முன்னிலையில ஒரு பாராயணம் வழிபாடு எளிய முறையில் இந்த உணவெல்லாம் அப்படி இப்படியெல்லாம் வேணும் அப்படிலாம் கிடையாது. என்ன கிடைக்கிறதோ சாப்பிடலாம். நாட்டு சக்கரை சாப்பிடலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். இந்த உணவெல்லாம் வேண்டாம். அவரோட போய் இருந்து பேசி காலையில் இருந்து மாலை வரையும் அவரோட இருந்து பேசி அவரை ரொம்ப ஆசை. நான் ஜெயபாலு நடந்துக்கு ரெடியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு நாள் ஏற்பாடு பண்ணுங்க. ஆமாம் அப்பாவுக்கு முன்னால் அப்படி பாடும். ஆமாம் நான் பாடும்போதே கொஞ்சம் தட்டுவாங்க. அப்படி ஒரு கல்ல தண்ணி கொடுத்தாங்க. அப்பா கல்ல தண்ணியா கண்டிப்பா செய்வோம். சொல்லுங்க. உயிர்கள் மீது அன்பு சொல்றோமா இறக்கம் சொல்றோமா? இறக்கமா சொல்லணும்.
யார் உயிர் மேலே அன்பு செலுத்தவே முடியாது. ஐயா வந்து தெய்வம் ஆரம்பிக்கலாம் அன்பு செய்யுங்கள். ஐயா, அதாவது சில வார்த்தைகள் சில இடங்கள்ல பொருள் மாறுது. அன்பு என்பது ஆண்டவன் மேல் வைப்பதற்கு பெயர் மட்டும்தான் அன்பு. எது பேரும் அன்பு கிடையாது. அதுதான் அந்த இடங்கள்ல அந்த இடத்துல இடமாக பெயர் பொருள் மாற்றம். அன்பு என்றால் ஆயுதம் எல்லாம் அன்பு செய்யணும், எல்லா உயிரையும் காப்பாற்றணும். அது வந்து இறைநிலையை பாடணும், இறைநிலையை விரும்பி பாடக்கூடிய ஒரு பாடல். அன்பு என்பது அது மட்டும் இல்லை. அந்த பாடல் அன்பு என்ன வார்த்தை அப்படின்னா, ஆயுதம் எல்லாம் அன்பு செய்ய அப்பா நான் வேண்டுதல் கேட்டது வேண்டும். ஆயுதங்களுக்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். நான் ஆன்மா, நான் ஆன்மா. ஆன்மா அன்புதான். மனம் வந்தால் இறக்கம் தயவு கருணை. ஆன்மா என்பது அன்பு. ஆன்மா என்பதனால் மட்டும்தான் ஆண்டவனை அறிய முடியும். மனதினால் ஆண்டவனை அறிய முடியாது. மனதினால் ஆண்டவன் மீது அன்பு செலுத்த முடியாது. மனதினால் மற்றவர்கள் மேல் பாசம் வைக்க முடியும். அந்த பாசத்தை தான் நம்ம அன்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மேல எவ்வளவு அன்பா இருந்தா தெரியுமா? அது பாசம் என்கின்ற அந்த மாயை. அதை நம்ம அன்புன்னு வார்த்தை பயன்படுத்தணும். அன்பு என்றால் அது ஆன்மாவில் இருந்து வரக்கூடியதுதான். அப்ப நான் ஆவியருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும்னா எல்லா உயிரிடத்திலும் இந்த ஆன்மாவானது ஆன்மாவின் தரத்தில் இருந்து அன்பு செய்ய வேண்டும் என்றார். இந்த பொருள் அந்த அளவுக்கு ஆழமான பொருள் அந்த இடத்துல. நாம் வந்து எல்லா உயிரிடையும் அன்பு செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல எடுக்க முடியாது. சரிங்களா? அந்த இடத்துல ஆன்மாவை வளர்ப்பு அனுப்பிக்கிறார். ஆன்மா என்றால் நம்ம ஆன்ம தரத்துல இருந்து நம்ம யாருக்கிட்டையும் அன்பு செலுத்ததே இல்லைங்கய்யா. இது ஒரு ஆன்மா அப்படின்னு நம்ம பொன்னாடி இது ஒரு ஆன்மா, நம்ம பிள்ளை இது ஒரு ஆன்மா, நம்ம மருமகள் இது ஒரு ஆன்மா, மாமியார் இது ஒரு ஆன்மான்னு பார்க்கறது இல்லை. மாமியார், மருமகள், பிள்ளை, பொண்டாட்டி, கணவன் அப்படிதான் பார்க்கிறோம். ஆன்மாவாக யாரையும் நாம் காண்பதில்லை. ஆன்மாவாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அன்பு பெருகும். ஆன்மாவா இருந்து அந்த ஆன்ம தளத்தில் இருக்கும் பொழுதுதான் அன்பு பெருகும். அதைதான் அன்புன்னு வார்த்தை பயன்படுத்தணும். மனதில் இருக்கும் போது அது அன்பு கிடையாது. பாசம், காதல், நேசம் அந்த மாதிரி தான் மன வார்த்தைகளை பயன்படுத்தணும். அன்புனாலே அங்கே ஆன்மா செயல்படுவதுதான் அன்பு. அதனால ஆவிகளுக்கு எல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் அப்படின் போது அந்த எல்லாம் ஆவிகளுக்கு எல்லாம் அது மனசுனால செய்யவே முடியாது. ஆன்மாவாக தான் செய்யும் அந்த இடத்துல. அதனால அந்த ஆன்மானும் போது அந்த இடத்துல அன்புங்கிற வார்த்தையை வந்ததான் பயன்படுத்துறாரு. நான் அந்த இடத்துல இருந்து இந்த நான் என்பது ஆன்மா. அதனால அன்புங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்படுது. அவங்க வீட்டுக்கு போது தோசி அடிக்கிறாங்க, ரொம்ப டல்லா இருக்கு. அது நாய் அது சாப்பிட்டா அது தெரிஞ்சிருக்கு போல. யாருமே இடமே விடல, தோசி அடிக்கிறாங்க. நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கு. எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்படவே வேண்டாம். அது உயிர் போயிருக்கு இல்லை. அடுத்த பெரிய இங்கே தான் நம்ம போனோம். அவ்வளோதான். அடுத்த பெரிய வந்துருச்சு. வீட்டாண்டு தான் அங்கே தான் அந்த மரண தருவாயில் அதுக்கு வந்து ஒரு நல்ல இடம், அது இறைவன் உணர்த்தி அதை கொண்டாந்து கஷ்டப்படும். இங்க வந்து அப்படின்னு சந்தோஷமா ஒரு நல்ல ஆன்மாவாக நல்ல கரையை எடுத்து ஐயா. இன்னொரு முக்கியமான கருத்து ஐயா, இறந்தவங்களை வள்ளல் பெருமான் கண்டிப்பா உதைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த அரசாங்கம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நகரத்துலையும் எரிக்கிற மிஷினை வச்சு எல்லாரையும் எரிக்க வைக்கிறாங்க. இத திருமந்திரத்துல ரொம்ப அற்புதமா சொல்றாரு. 5 பஞ்சபூதத்துல 4 பூதங்கள் தான் வெளியே ஏறுது. அந்த ஒரு பூதம் அந்த வேதத்துல அங்கே தங்கி இருக்குது. 16ஆம் நாள் அந்த கிரியை செய்யும் போது அந்த 4 பூதங்கள் வந்து இந்த ஒரு பூதத்தை வந்து கூட்டிட்டு போகுது. இப்படி கூட்டி போற பூதங்கள் தான் மொத்தமா போய் வனத்துல போய் தவம் பண்றதுக்கு தகுதி உடையதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த சில அதாவது இந்த கோயில்கள்ல பணி செய்யறவங்க கொண்டு போய் எரிக்கணுங்கிறாங்க. ஆனா அவங்களுடைய மடாதிபதிகள் அவர்களுடைய மகான்களை சமாதி வைக்கிறாங்க. அப்போ இது எந்த வகையில நியாயம்? இது அரசாங்கம் ஏன் இது வந்து இன்னும் புரிபடாம இருக்கு? அரசாங்கமே இந்த தவறு பண்ணுதா? அப்ப மகான்களை வந்து இன்னைக்கு ஊருக்கு விழா
அன்னைக்கு நம்ம நாடு ரொம்ப சீரூர் அருளாம் தேசூர் அடியா பேரூர் எண்ணெய் பெற்றோர்கள் தாயாக மாறும். அதான் நம்மளுடைய தாய் பாசம். அதாவது அங்க கை வச்சு இங்க கை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வடலூர்லயே வந்து எரிமயானம் போறாங்க. வடலூர்லயே வந்துருச்சு. அந்த ஆரம்பிச்சு செயல்பட்டு வடலூர்லயே செயல்பட்டு மயானம் வந்து வடலூர்லயே வந்துருச்சு. செயல்பாட்டுக்கும் வந்துருச்சு, செயல்பட்டு இருக்கு. அதை எதிர்ப்பதற்கு நம்மளுடைய போதிய சக்தி இல்லை. ஐயா சொல்றாரு, வடலூர்ல வந்து அடக்கம் பண்றவங்களை ஞானிகள் மகான்களை அடுப்பறி ஜோதி ஆண்டவரை வந்து எழுப்புவாரு அப்படின்றாங்க. ஆமா, நம்மகிட்ட சக்தி இல்லையா? வரமாட்டேங்கிறாங்களே, நம்ம மக்கள் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு போராட்டம் பண்ணலாம் தயாரா இருக்கிறோம். போன பூசத்தும் போது ஒரு பெரிய மீட்டிங் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டோம். யாரும் தயாரா இல்லை. கேட்டா எல்லாம் வடநாடு பார்த்து ஒதுங்கிடுறாங்க. போராட்ட குணம் நமக்கு வேணும். கடலாலே பாடுறாரு, கருணையில் ஆட்சி கடிக்க அப்படின்னு அவர் வார்த்தையிலிருந்து ஒழிகின்ற வார்த்தை அவர் வார்த்தையிலிருந்து இறங்கி நீங்க பார்க்க முடியும். அது ஒண்ணுதான் மழை அப்படின்னா கருணையில் ஆட்சி கடி ஒழிக. அப்ப அவருடைய மனதிலேயே அந்த அளவுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி கருணைனா என்னன்னே தெரியாது. ஆனா அதுக்கு துணை போகக்கூடிய ஆட்களை கூட நம்ம வந்து எதுவும் செய்ய மாட்டோம். புதுப்படம் செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது, சிவநெறி ஒன்றை எங்கும் தலை எடுத்தது, இத்தாரணி முதல் வானம் கொடுத்தது, இரவா பெருவரம் யான் பெற்று கொண்டது, அற்புதம் அற்புதமே, அவள் அற்புதம் அற்புதமே. அற்புதமான ஒரு இந்த அருட்பாவை நமக்கு வள்ளலார் வழங்கியிருக்காருன்னா நம்ம செஞ்ச பெரிய பெரிய பெரு புண்ணியம். நேரம் ஆயிடுச்சு. வந்து படிச்சு பண்ணா பண்ணுவோம். முதல் இல்லை பார்க்கறது இல்லை, சொல்லிட்டு அவங்க இது படிக்கும், மக்கள் வருவாங்க. அதான் இந்த இது தொடர்ச்சி. சரிங்களா? ஐயா ஐயா இன்னைக்கு இவர் வாங்கி சக்கரை போட வேண்டாம். இன்னைக்கு ஏதாவது 50,000 ரூபாய் கொடுக்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து வடலூர் போடுறதாக இருந்தேன். திடீர்னு எங்க மாப்பிள்ளை டிக்கெட்டை அனுப்பிச்சிட்டாரு, இந்த பொண்ணு அனுப்பிச்சு வைங்க வண்டி ரிசர்வ் பண்ணி உடனே அனுப்பிச்சிட்டு என்ன வரேன் ஒரு வாரத்தை சொன்னாங்கன்னா அப்படியே பண்ணிக்கிறது ஐயா. ஆமாம்.